தோழிக்கு நன்றி. மலையை மயில்கள் தம் தோகையால் வரவேற்பது போல இன்றைய அமர்விற்கு வரவேற்புரை வழங்க வருகிறார் எம் தோழி முதுகலை முதலாம் ஆண்டு மாணவி யோகலட்சுமி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபுசித்த மாதவன் தன் வாய்ஸ்வையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாளி வெண்செங்கே என்று நாச்சியாரை போல இறைவனை அகக்கனால் கண்டு வணங்குகின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழ் மொழியானது அமிழ்தத்தினும் இனிமையானது. அத்தகைய தாய் தமிழை நெஞ்சார வணங்குகின்றேன். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்ற கூற்றின்படி சான்றோராய் வீற்றிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீதர் ஐயாவை வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றேன். துறைமுக நகரம் மற்றும் கோவில் நகரம் என்று பல வரலாற்று சிறப்புகள் கொண்ட நாகப்பட்டினத்தில் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற கூற்றின்படி அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிகின்றார். 900 கட்டுரைகளையும் 18,000 தொகுப்புகளையும் செய்துள்ளார். அறிவை விரிவு செய் என்ற கூற்றின்படி பஞ்சாபில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையிலும் பெங்களூரில் நடைபெற்ற விக்கிமீடியா எஜுகேஷன் சார்க் நிகழ்விலும் கலந்து கொண்டார். பசித்தவனுக்கு மீனை உண்ண கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே சிறந்தது என்ற கூற்றின்படி விக்கி மூலத்தில் ஐயாவின் பள்ளியில் பயிலும் மாணவர்களையும் பங்களிக்க செய்து வருகிறார். சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற மாவீரன் அலெக்சாண்டரின் கூற்றின்படி அந்த மாணவர்கள் தற்போது வரை 15 நூல்களை மெய்ப்பு பார்த்து முடித்துள்ளனர். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகா கவியின் வைர வரிகளுக்கு ஏற்ப விளங்கும் ஸ்ரீதர் ஐயாவை வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றேன். முயற்சி செய்தா சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இணையம் வாயிலாக நடைபெறும் இவ்வுலக பயிற்சியை ஒருங்கிணைத்து செல்லும் அனைத்துலக பொங்கு தமிழ் பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டா சால்பின் வரைப்பு என்ற கூற்றின்படி விக்கி தொடர்பானவைகளை கற்றுக் கொடுத்து ஐயங்களை தீர்க்கக்கூடிய விக்கி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் விக்கி திட்ட பயனர்களையும் வரவேற்கிறேன். எங்களுக்கு வழிகாட்டியாக நல் துணையாக விளங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் பங்கேற்பாளர்களையும் மாணவர்களையும் வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வரவேற்புரை வழங்கிய தோழிக்கு நன்றி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வரிகளை மெய்ப்பிக்க விரும்பும் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்களை இன்றைய அமர்விற்கு கருத்துரைஞராக கருத்தின் பகிர வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுல முதலாவதா நாம கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பயனர் பெயருக்கு நேரா பார்த்தோம் அப்படின்னா பங்களிப்புகள் அப்படின்னு இருக்கும். இப்ப கணினியில பங்களிப்புகள் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நம்மளுடைய சொடி கர்சரை கொண்டு போன உடனே நமக்கு 3 தேர்வுகள் வரும். பங்களிப்புகள், மொழிபெயர்ப்புகள், தரவேற்றிய ஊடகம் அப்படின்ட்டு. இதுல 2வதா இருக்கக்கூடிய மொழி பெயர்ப்புகள் அப்படிங்கிறதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கணும்.
ஒரு நிமிடம், நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. எனக்கு மட்டும் தான் கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் வரலையா, இல்ல உங்களுக்கு வருதுங்களா? ஓகே, இதுல புதிய மொழிபெயர்ப்பு பரிந்துரைகள் அப்படின்னு இருக்கும். இதுல பிரசுரிக்கப்பட்டது. இந்த பிரசுரிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல்ல நீங்க இதுவரைக்கும் என்ன கட்டுரைகள் உருவாக்கி அதை முதன்மை பக்கத்துக்கு நகர்த்திருக்கீங்களோ அது வந்து பிரசுரிக்கப்பட்டது அப்படிங்கிற பக்கத்துல இருக்கும். பரிந்துரைகள் அப்படிங்கிறது நீங்க உருவாக்குன கட்டுரைகள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எது போன்ற துறைகள்ல இருக்கக்கூடிய கட்டுரைகளை நீங்க உருவாக்கியிருக்கீங்களோ அது தொடர்பான பரிந்துரைகள் வரும். நம்ம ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பரிந்துரைகள் வந்து வரும். உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு பக்கம். இப்ப புதிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற கட்டுரை வந்து கமலா சத்யநாதன் அப்படிங்கிற கட்டுரை. இப்ப இத நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆங்கிலத்தில இருந்து தமிழ்ல மாற்றம் செய்ய போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த திட்டங்கள் விக்கி மூலம், விக்ஷனரி, விக்கிபீடியா, இந்த 3 திட்டங்களையும் உங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க சோர்ஸ் எடிட்டர் அப்படிங்கிற முறை தான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப நாம பார்க்க போறது விஷுவல் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு மோட்ல, காட்சி தொகுப்பு அப்படின்னு நம்ம அதான் சொல்லலாம். காட்சி தொகுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப விக்கி மூலம்ல நாம மேலடி சேர்க்கிறதுக்கு RH அப்படிங்கிற ஒரு நிரல் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆனா மாற்றங்களை பதிப்பிடுக அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த பக்கத்துல நாம RH அப்படிங்கிற ஒரு நிரல் பயன்படுத்தின மாதிரி தெரியாது. ஆனா அதற்குரிய பயம் மட்டும் நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னா தெரியும். அதாவது ஒரு பக்கத்தை நீங்க சேமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எது போன்ற ஒரு தோற்றத்தை காமிக்குமோ அதுதான் வந்து விஷுவல் எடிட்டர் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப முதலாவதா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பயனர் பெயர் பக்கத்துல பங்களிப்புகள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். புதிய பங்களிப்புகள் அப்படிங்கிறதுல ஒரு கட்டுரை தலைப்பு. இந்த கட்டுரை தலைப்பு தேடுறதை பத்தி ஏற்கனவே மகாலிங்கம் ஐயா வந்து தெளிவா சொன்னாங்க. ஒரு கட்டுரை ஆங்கில விக்கிபீடியாவில் இருக்குதுன்னா அது தமிழ் விக்கிபீடியாவில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம 2 முறைகள்ல அதை சரி பார்த்துக்கணும். அப்படி சரி பார்த்துட்டு தமிழ் இல்லாத பட்சத்துல மட்டும் அதை உருவாக்கணும். இப்ப இந்த முதல் கட்டத்துல அதனுடைய தலைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே நமக்கு அதனுடைய தலைப்பு வந்துட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன் தமிழ் அப்படின்னு, தமிழ் விக்கிபீடியாவில் இந்த கட்டுரை இல்லை, அதனால நாம உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்ப அதை நீங்க சொடுக்கிக்கணும். சொடுக்கினதுக்கு அப்புறம் மொழிபெயர்க்க தொடங்கவும் அப்படின்னு வரும். இப்ப இதே கட்டுரை ஏதாவது இன்னொரு கட்டுரை இந்த ஆங்கில விக்கிபீடியால இருந்து தமிழ் விக்கிபீடியால கொடுக்க போறேன், ஆனா அந்த கட்டுரை ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அங்க இந்த கட்டுரை ஏற்கனவே தமிழ் விக்கிபீடியாவில் உள்ளது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு அறிவிப்பை இங்க நமக்கு காட்டும். இப்ப மொழிபெயர்க்க தொடங்கவும் அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. சோர்ஸ் எடிட்டருக்கும் விஷுவல் எடிட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அதுவும் கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த டூல் பயன்படுத்துறப்ப நீங்க ரொம்ப கவனமா இருங்க. என்ன அப்படின்னா அதுவே பாதி மொழிபெயர்ப்ப நமக்கு அது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப அதை வெறுமனே அப்படியே நீங்க அதை வெளியேற்றக்கூடாது, முதன்மை பக்கத்துக்கு வெளியேற்றக்கூடாது. இப்ப கமலா சத்யநாதன் அப்படின்னு இடதுபுறத்துல இருக்கும், வலதுபுறத்துல நமக்கு தமிழ் விக்கிபீடியா. இப்ப இடது ஓரத்துல இருக்கக்கூடியது ஆங்கில விக்கிபீடியா அப்படின்னு நினைச்சுக்கோங்க, வலது ஓரத்துல இருக்கக்கூடியது தமிழ் விக்கிபீடியா. இப்ப நீங்க சோர்ஸ் எடிட்டர்ல பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆங்கில விக்கிபீடியால இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி தமிழ் விக்கிபீடியால உள்ள உங்களுடைய மணல் தொட்டியில பேஸ்ட் பண்ணி அப்புறம் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா தட்டச்சு செஞ்சிருப்பீங்க. ஆனா அதனுடைய வேலையை இது பாதியா என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு குறைச்சி கொடுத்துரும். இப்ப மேல இருக்கக்கூடிய
தலைப்பை முதல்ல தமிழ்ல மாத்திக்கங்க. முதல்ல மாத்திக்கங்க. அடுத்ததா இங்க கீழே வந்தீங்கன்னா மொழிபெயர்ப்பை சேர் அப்படிங்கிறதுல ஒரு கூட்டல் குறி ஒண்ணு இருக்கும். நமக்கு அந்த கூட்டல் குறிய சொடுக்கிக்கணும். கூட்டல் குறிய சொடுக்கின உடனே அதுவே உங்களுக்கு தமிழ்ல அது மாத்தி கொடுக்கும். இப்ப தமிழ்ல மாத்தி கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் வெறுமனே இப்படியே சொடுக்கிட்டு மட்டும் போய் வெளியிடு அப்படின்னு கொடுத்துடலாமா? அதுதான் ஒரு பெரிய தவறு. இப்ப இது ஒரு இயந்திர மொழிபெயர்ப்பு. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஆங்கிலத்துல இருக்கக்கூடியதை அப்படியே ஒரு கூகுள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குது. ஆனா அது நம்ம படிப்பதற்கு ஏற்ற வகையில இருக்குதா அப்படின்னம்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இடது பக்கத்துல இருக்கக்கூடிய உரையவும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய உரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, ரொம்ப சரியா இருக்குதா அப்படின்ட்டு. நம்மளுடைய விக்கி நடைமுறை என்ன அப்படின்னா, முதல்ல ஆங்கில தலைப்பை தடித்த எழுத்துக்கள்ல எழுதணும். அது தடித்த எழுத்துக்கள்ல வந்துருச்சு. அடுத்ததா ஆங்கில தலைப்பு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னம்னா அடைப்பு குறிக்குள்ள எழுதும். தமிழ் தலைப்பு தடித்த எழுத்துக்கள்லையும் ஆங்கில தலைப்பை சாதாரணமான ஒரு அடைப்பு குறிக்குள்ள எழுதினாலே போதுமானது. இப்ப ஆங்கில தலைப்பை நாம கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு இந்திய எழுத்தாளர், பெண்ணியவாதி மற்றும் ஆசிரியர் ஆவார் அப்படின்னு இருக்கு. இங்க முதல் வார்த்தையே நமக்கு தவறா இருக்கு. ஒரு இந்திய எழுத்தாளர் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஓர் இந்திய எழுத்தாளர் அப்படின்னு இருக்கு. அடுத்ததா பெண்ணியவாதி மற்றும் ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆங்கில கட்டுரையில பார்த்தோம் அப்படின்னா எடிட்டர் அப்படின்னு இருக்கு. இங்க எடிட்டர் அப்படிங்கிறத ஆசிரியர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது யாரை குறிப்பிடும் அப்படின்னா ஒரு கல்லூரியிலேயோ இல்லைன்னா பள்ளிகள்லயோ பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நபரை குறிப்பிடக்கூடியதா நமக்கு அங்க இருந்தது. அங்க டீச்சர் அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா நீங்க இங்க ஆசிரியர் அப்படின்னு மாற்றுறதுல தவறு இல்லை. எடிட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா பதிப்பாசிரியர் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாத்தலாம். பதிப்பாசிரியர் ஆவார் அப்படின்னு போட்டோம்னா அடுத்ததா பாருங்க, she established and edited the Indian Ladies magazine. இங்க அடுத்தது பாருங்க, மற்றதுல இதுல எது தவறா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் லேடிஸ் இதழை. இங்க பாருங்க, மற்ற எழுத்துக்களுக்கும் இந்த இந்தியன் லேடிஸ் இதழை அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். மற்ற வார்த்தைகள் நேராகவும் இந்த வார்த்தைகள் மட்டும் சாய்ந்த எழுத்துக்கள்ல இருக்கும். ஏன் சாய்ந்த எழுத்துக்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகளை குறிப்பிடும் பொழுது நாம அதை சாய்ந்த எழுத்துக்கள் இட்டாலிக் எழுத்துக்களை நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதை மாத்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் ஆங்கில எழுத்தாளர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த நூல் தமிழ்ல இல்லாத பட்சத்துல நாம அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா அதை அப்படியே நாம மாத்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஹி இஸ் அ ஹீரோ அப்படின்னு ஒரு யாராவது ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம அவர் ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம அதை எழுதக்கூடாது. அதை என்ன செய்யணும்னா ஹி இஸ் அ ஹீரோ அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா அப்படியே எழுத வேண்டியிருக்கும். அப்படி எழுதுறப்ப அதை நாம சாய்ந்த எழுத்துக்கள்ல எழுதணும். திரைப்படத்தினுடைய பெயரும் திரைப்படத்தினுடைய தலைப்புகளை எழுதுறப்போ நாம அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா சாய்ந்த எழுத்துக்கள்ல தான் நாம அங்க எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல பயன்படுத்துறப்ப எல்லாமே ஷி ஹி அப்படின்னு வரக்கூடிய அந்த பிரதி பெயர் சொற்கள் வரக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையுமே அவர் அப்படின்னு தான் குறிப்பிடும். நாம அவர் அப்படிங்கிறத மூன்றாம் நபரை குறிப்பிடுறப்ப மட்டும்தான் நாம அவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம ஏற்கனவே குறிப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பத்தி நாம தெரிவிக்கிறோம் அப்படின்னா இவர் அப்படிங்கிறத பத்தி தான் நாம குறிப்பிடுவோம். அப்ப
அவர் அப்படிங்கிறத எடுத்துட்டு இவர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் நிறுவி திருத்தியுள்ளார் அப்படின்னு இருக்கு. ஆனா அதற்குடைய ஆங்கில வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா she established and edited, அதாவது ஒரு இதழ அவர் தொடங்கியுள்ளார், நிறுவியுள்ளார் அப்படின்னு கூட நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அந்த இதழ் என்னும் ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்கியுள்ளார். தொடங்கி எடிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திருத்தம் வெறுமனே திருத்தியுள்ளார் அப்படிங்கிறது இங்க மிக பொருத்தமான ஒரு இதா வராது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்தியன் லேடிஸ் இதழை இவர் நிறுவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா தொடங்கி பதிப்பாசிரியராகவும் செயல்பட்டார் அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னா மிக பொருத்தமான ஒரு வார்த்தைகளா நமக்கு இருக்கும். தொடங்கி அதன் பதிப்பாசிரியராகவும் செயல்பட்டார் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இங்கே ஏன் அவங்க இந்த கருவிக்கு பேரு கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளடக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உள்ளடக்கத்தை தேவையான மொழிகளுக்கு ஏற்ற வகையில நீங்க அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். அதுதான் இந்த வார்த்தை பிரயோகங்கள். ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் அது எது தொடர்பான ஒரு கருத்துக்களை சொல்ல வருது அப்படிங்கிறத நாம பயனர்களுக்கு தெரிவிக்கணும். அது தொடர்பா நீங்க என்ன செய்யணும்னா அந்த இடத்துல எந்த வார்த்தை மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்னா கொடுத்துக்கணும். இப்ப இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த பக்கத்துக்கு நாம எப்படி வந்தோம் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கட்டுரை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப விரிவா எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு வரிகளையும் நம்ம மொழியாக்கம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல வேண்டியிருக்காது. ஏற்கனவே நிறைய பயனர்கள் இலக்கையை நிறைவு செஞ்சிருப்பீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி. ஸோ இதே மாதிரி நாம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பத்தியமும் நாம இங்க மொழிபெயர்ப்பை சேர் அப்படிங்கிறது சொடுக்கணும் அப்படின்னம்னா அது தமிழ்ல மாறும். ஆனா அப்படி தமிழ்ல மாறுறது பொருத்தமா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க முக்கியமா கவனிச்சுக்கணும். அப்படி இல்லாம நீங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னா முதன்மை பக்கத்துக்கு நகர்த்தவே வேண்டாம். ஏதான சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை தாராளமா என்ன செஞ்சுக்கோங்க, அதை நீங்க கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்க. முழுக்க முழுக்க இந்த ஒரு எந்திர மொழிபெயர்ப்பை சார்ந்தே நீங்க அங்க என்ன செய்ய வேணாம், இருக்க வேணாம். அப்படி இருந்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க ஒரு சில பயனர்களுக்கு ஆரம்பத்துல நாங்க சொன்னோம் இது முழுக்க இயந்திர மொழிபெயர்ப்பா இருக்கு அப்படின்னு. அதை பார்த்த உடனே எளிதா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எளிதா கண்டுபிடிச்சிடலாம்னா இந்த 2வது பத்திய பாருங்க. கமலா சத்யநாதன் உள்ள ஹன்னா ரத்னம் கிருஷ்ணம்மா பிறந்தார் 1880. இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு சில பயனர்கள் உருவாக்கிய கட்டுரையும் இந்த மாதிரிதான் மணல் தொட்டில் இருந்துச்சு. அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம்னா இது முழுக்க முழுக்க எந்திர மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. அதை பார்த்த உடனே நம்மளால மிக எளிதா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஏன் பாருங்க, இங்க ஆங்கிலத்தில் உள்ள முதல் வார்த்தை கமலா சத்யநாதன் was born as Hannah Ratnam Krishnamma in 1880. அப்ப இதை அப்படியே நீங்க மொழிபெயர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு. was born as Hannah Ratnam Krishnamma. அப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னம்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய இயற்பெயர் தான் அந்த ஹேனா ரத்னம் கிருஷ்ணம் வாஸ் பார்ன் அஸ் அப்படிங்கிறது அதுதான் குறிப்பிடக்கூடும். அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு வாக்கியங்கள் அனைத்தையும் முற்றிலும் அப்படியே நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா மாற்ற வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா கமலா சத்யநாதன் என்பவர் 1880 பிறந்தார். இவரது இயற்பெயர் ஹன்னா ரத்னம் கிருஷ்ணம்மா ஆகும் அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்க அதை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். இங்க இடது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களே தெளிவா கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய பத்தி முழுக்க முழுக்க எந்திர மொழிபெயர்ப்பை சார்ந்து உள்ளது. Part of your translation contains 100% of unmodified text.
ஒரு சில இடங்கள்ல அந்த ஆங்கிலத்தை வந்து நம்ம தமிழ்ல அந்த இயந்திரம் மாற்றி கொடுக்கறது 100% கூட சரியா இருக்கலாம். இன்னும் சில சமயங்கள்ல 100% தவறாக இருக்கலாம். அப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வரியையும் ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அது எந்திர மொழிபெயர்ப்பு சரியா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, முதன்மை பக்கத்துல வெளியிடுங்க. இப்ப இதை நாம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா, சத்யநாதன் 1880 பிறந்தார். இவரது இயற்பெயர் அண்ணா ரத்தினம் கிருஷ்ணம்மா ஆகும். இப்படின்னு நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய சான்றுகளை நீங்க அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப ஆங்கில கட்டுரையில இருந்து சான்றுகள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா கூட இருக்கலாம். ஆனா இங்க இந்த ஒரு இந்திரம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சான்றுகளையும் சேர்த்தே உங்களுக்கு இங்க கொடுத்துரும். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா வழக்கம் போல கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம். வெட்டி எங்க தேவையோ அங்க நாம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒட்டிடலாம். இப்ப இதற்கும் மணல் தொட்டிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணல் தொட்டி அப்படிங்கிறதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும். மணல் தொட்டியில இருக்கிறத எந்த பயனர்கள் வேண்டுமானாலும் பார்க்க முடியும். ஆனா இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல்ல நீங்க ஒரு கட்டுரையை நீங்க தொகுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேறு எந்த பயனராலும் உங்களை தவிர வேற யாராலையும் நீங்க எந்த கட்டுரை தொகுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அப்ப இந்த உள்ளக பயிற்சியில ஒரு சிக்கல் வரலாம். என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புகளை பார்த்துட்டு அதுல குறைகள் இருந்தா நாங்க சுட்டி காமிக்கணும். அப்ப உங்களுடைய இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களால அதை பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய மணல் தொட்டி பக்கத்தை திறந்துட்டு இங்க நீங்க தொகுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வரிகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எங்களால பார்க்க முடியும் நீங்க என்ன தொகுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்ததா இப்ப இது போல இருக்கக்கூடிய கட்டுரைகள் எவ்வளவு உங்களால தமிழ் விக்கிபீடியாவுக்கு மொழியாக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்க என்ன செய்யலாம்னா செய்யலாம். இப்ப இந்த ஆங்கில கட்டுரையில ஒரு 20 பத்திகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 20 பத்திகளையுமே நான் முழுமையா தமிழாக்கம் பண்ணா மட்டும்தான் முதன்மை பக்கத்திற்கு நகர்த்தணுமா அப்படின்னா அப்படி இல்லை. குறைந்தபட்சம் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா மிக மிக குறைந்தபட்சமா 150 சொற்கள் அடங்கிய கட்டுரைகள் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 3 பத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பத்தியில பார்த்தோம் அப்படின்னா 150 சொற்கள் வந்து அது கண்டிப்பா வந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்போ 3 பத்திகள் தமிழாக்கம் பண்ணிட்டு அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா உங்களுடைய மணல் தொட்டியில சேமிச்சு வச்சுக்கலாம். மணல் தொட்டியில சேமிச்சு வச்சுட்டு தான் நகர்த்தணுமா அப்படின்னா அது இந்த உள்ளக பயிற்சிக்கான அது ஒரு முறை. சரிங்களா? மற்ற சமயங்கள்ல நீங்க கொஞ்சம் விக்கிபீடியாவுடைய நடைமுறைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப ஆங்கிலம் இருக்கக்கூடியதை இப்ப சொன்ன அதே வழிமுறையை பின்பற்றி நீங்க என்ன செஞ்சுக்கணும், தமிழாக்கம் பண்ணிக்கணும். தமிழாக்கம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பார்த்தோம்னா ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். அது இந்த வலது ஓரத்துல இருக்கக்கூடியதை சொடுக்கிக்கோங்க. இத மேற்கோள்கள் அப்படின்னு கொடுப்பாங்க, உசா துணைகள் அப்படின்னு கொடுப்பாங்க, சான்றுகள் அப்படின்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுல எந்த முறைகள் பயன்படுத்துறீங்களோ நீங்க அதே முறைகள்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். உசா துணைகள் அப்படிங்கிறது ஆரம்பத்துல ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. தற்பொழுது என்ன செய்யறாங்கன்னா மேற்கோள்கள் இல்லைன்னா சான்றுகள் அப்படிங்கிறத அதிகமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா சான்றுகள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நம்ம சொடுக்கணும் அப்படின்னா ஆங்கில விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சான்றுகளும் இந்த கட்டுரையில தமிழ் கட்டுரைகள்ல நாம எவ்வளவு பயன்படுத்திருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு என்ன செஞ்சிடணும்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்க குறிப்பிடு அப்படிங்கிறது பக்கத்துல ஒரு 3 புள்ளிகள் இருக்கும். சிறுகு அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். மேலும் அப்படிங்கிறத
கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நேரம் இருந்துச்சுன்னா ஒண்ணுன்னா நம்ம சொல்லிடலாம். இங்க மேற்கோள்கள் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். முதல்ல இந்த 3 புள்ளிகளை சொடுக்கிக்கோங்க. அடுத்ததா இங்க வரக்கூடியதுல மேற்கோள்கள் பட்டியல் அப்படின்னு நம்ம இருக்கும். இந்த மேற்கோள்கள் பட்டியல்ங்கிறது என்னன்னா, விக்கி மூலத்துல நம்ம ஒண்ணு பார்த்தோம். சான்றுகள் கொடுக்கக்கூடிய பக்கத்துல சான்றுகள் கொடுத்துட்டு கீழடி அப்படிங்கிறதுல ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு நிரல் நாம பயன்படுத்திருக்கோம். அதுதான் இந்த மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறது. நீங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது நம்ம என்ன சான்றுகள் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த சான்றுகள் நமக்கு இங்க வந்துடும். இங்க அதிக சான்றுகள் கொடுக்காதனால அது நமக்கு அப்படி வந்திருக்கு. அடுத்ததான் இந்த சோர்சஸ், ஃபர்தர் ரீடிங், மேலும் வாசிக்க, இது எல்லாமே நீங்க அங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல்ல உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குழுவுல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி பகுப்பு தேடுறது சேர்க்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய பகுப்புகள்ல வந்து சரியான தமிழ் வார்த்தைகள் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இது நீங்க அதிகமா விக்கிபீடியால கட்டுரைகள் வாசிச்சுட்டு இருந்தாலோ இல்ல தொகுத்தாலோ உங்களுக்கு அதனுடைய நுட்பம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப இங்க ஆங்கிலத்துல நிறைய பகுப்புகள் நமக்கு வந்து இருக்கும். அதனுடைய தமிழ் பகுப்புகள் இருந்துச்சுன்னா இந்த கருவி என்ன செஞ்சிடும் அப்படின்னா தானாகவே அந்த பகுப்புகள் எல்லாத்தையுமே இங்க உருவாக்கி நாம இந்த பகுப்புகள் இங்க எதுவுமே செய்யல, அதுவா தானா நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னா வந்துருச்சு. இந்த பகுப்புகள் மட்டும்தான் இருக்கணுமா, கூடுதலா நம்ம வேற பகுப்புகள் சேர்க்கலாமா அப்படின்னா கீழே பகுப்பை சேர் அப்படிங்கிறதுல சொடுக்கி வேற ஏதாவது பகுப்புகள் இதனோடு தொடர்புடைய ஒரு பகுப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பகுப்பை சேர் அப்படிங்கிறதுல சொடுக்கி நீங்க அதை உருவாக்கிக்கலாம். இறுதியா நாம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பக்கத்துல வெளியீடு அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த வெளியீடு அப்படிங்கிறத சொடுக்குனீங்கன்னா 2 அது இங்க ரத்து செய், பரவாயில்லை, பிரசுரிக்கவும். ஏற்கனவே ஒரு கமலா சத்யநாதன் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குது. கமலா சத்யநாதன் ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறது பார்த்தலாம். அது இந்த கமலா சத்யநாதனா அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஏன்னா ஒரே பெயர்ல வேற யாரும் கூட நமக்கு இருக்கலாம். நான் இந்த ப்ராசஸை கேன்சல் பண்ணிடுறேன். ஏற்கனவே ஒரு கட்டுரை இருந்திருக்கு. ஆனா என்ன சிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா இது அவங்க ஆங்கில கட்டுரை கூட இணைக்காம விட்டுருப்பாங்க. அந்த காரணத்தினாலதான் நமக்கு அங்க ஒரு கட்டுரை வந்தது. சரி, சரி. இப்ப நான் சொன்னதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல் பயன்படுத்துற பத்தி இதுல செய்யறது மூலமா உங்களுக்கு ஆங்கில கட்டுரையினுடைய அந்த இணைப்பும் இடது பக்கத்துல தெரிஞ்சிடும். அது முதல் இது. 2வதா அது ஒரு பகுதியான மொழிபெயர்ப்பை நம்ம கொடுத்துரும். நம்ம அதை சரிப்படுத்தி நம்ம புதுசா ஒரு கட்டுரையை உருவாக்குறது நம்மளுடைய வேலையை எளிதா இருக்கும். 3வது சான்றுகளையும் தேவையான இடத்துல அதுவே நமக்கு அங்க கொடுத்துறதுனால சான்றுகளை தேட வேண்டிய அல்லது அங்க ஆங்கில கட்டுரையில இருந்து எடுத்து வெட்டி இங்க ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் நமக்கு அங்க இருக்காது. அடுத்ததா படம் சேர்க்க வேண்டியது, தகவல் பெட்டி சேர்க்க வேண்டியது, இது எல்லாத்தையுமே அந்த கருவியை நமக்கு இங்க செஞ்சு கொடுக்கணும். அடுத்ததாகவும் பார்த்தோம் அப்படின்னா பகுப்புகள் சேர்க்கக்கூடியது. இது இந்த 5 வேலைகளையும் அந்த கருவி நமக்கு அங்க செஞ்சு கொடுத்துரும். அதனால இந்த கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை மட்டுமே நீங்க நம்பி இருந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய கட்டுரைகள் நிச்சயம் நீக்கப்படும். இது போல நீங்க தொடர்ந்து கட்டுரைகளை சரியான மொழிபெயர்ப்பு இல்லாம நீங்க வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை அவங்க தடை செய்வாங்க. சரிங்களா? இது தொடர்பா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்ததா திறன் பேசிகள் மூலமா எப்படி இந்த தொகுப்புகளை செய்யறது அப்படிங்கிறத ரெண்டாவதா நான் போயிடுறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நீச்சல்காரன் ஸ்ரீதர் G1 அப்படிங்கிற அந்த இணைப்புக்கும் இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா ஷேர் பண்ண முடியும். யாருக்குமே சந்தேகம் இல்லைங்களா? நீச்சல்காரன் கேக்குதுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். மாத்திக்கிறீங்களா? சரி. நீங்க வேணா உங்க கோ ஹோஸ்ட் கொடுத்து நீங்க இன்னொரு இதுல ஷேர் பண்ணா பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு திறன் பேசுல இருந்து பண்றப்ப ஒன்லி த ஹோஸ்ட் கேன் ஷேர் திஸ் மீட்டிங் அப்படின்ட்டு எனக்கு வருது. தெரியல. இல்ல இப்ப நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. என்னோட மொபைல் போன்ல இருக்கிற தெரியுங்களா? ஓகே, என்னோட இதுல இருக்கறனால. ஓகே, இந்த ஒரு நிமிஷம். அது உங்க கணினியில நீங்க ஹோஸ்டா இருப்பீங்க. நீங்க அதுல ஃப்ரீயா நீங்க கொடுத்துக்கலாம். என்னுடைய திறன் பேசி இப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கும். அந்த செயலியை நீங்க சொடுக்கிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பயனர் பெயரை நீங்க இங்க இது பண்ண வேண்டியிருக்கும். உள்புகு செய்ய வேண்டியிருக்கும். புகுபதிகை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு உங்களுடைய பயனர் பெயர் இங்க தெரிய ஆரம்பிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கீழே சில தேர்வுகள் இருக்கும். அதுல எடிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் இது இப்ப சொல்றோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு 50 தொகுப்புகள் அப்படிங்கிறது நீங்க செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த உலக பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுரைகள் தொடங்குவதற்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிற. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கட்டுரை தொடங்குற அளவுக்கு எனக்கு போதிய நேரம் பத்தல அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லலாம். அப்ப கட்டுரைகள் மட்டும்தான் நம்மளுடைய பங்களிப்பா இருக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. விக்கிபீடியால இன்னும் நிறைய பங்களிப்புகள் இருக்கும். பிழை திருத்தங்கள் செய்யறது,
படங்கள் சேர்க்கிறது இது போல. அத மாதிரி இதுல ஒரு தேர்வுகள் என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேர்க்கலாம், லேபிள்ஸ்ல சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த எடிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. எடிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு சில தேர்வுகளை அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. சஜஸ்டட் எடிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இந்த முதலாவதா வரக்கூடிய தேர்வு ட்ரெயின் இமேஜ் அல்காரிதம், இதுதான் இந்த மாசம் தான் இதை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ஒரு கட்டுரைக்கு ஒரு படம் வந்து கொடுப்பாங்க. அந்த படத்தை கொடுத்துட்டு இந்த படம் இந்த கட்டுரைக்கு பொருத்தமானதா இருக்குமா அப்படின்னு அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. நாம அதுல எஸ் இல்லைன்னா நோ, அப்படி இல்லைன்னா ஐ எம் நாட் ஷுர், ஆமாம் இதை சேர்க்கலாம், இல்லை சேர்க்க வேண்டாம், இல்லை எனக்கு இதை சேர்ப்பதில் சந்தேகம் உள்ளது, இந்த 3 தேர்வுகள் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு தொகுப்புகளை செஞ்சிடலாம். அதாவது 1 நிமிடத்திற்கும் குறைவா நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு தொகுப்புகளை நீங்க அதை செய்ய முடியும் நம்மளால. 2வதா ஆர்டிகிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஆர்டிகிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. அப்ப இந்த கட்டுரையில நாம அவரை பத்தின ஒரு சிறிய ஒரு குறிப்பை நாம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா கொடுக்க வேண்டியிருக்கோம். உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு நாம என்ன செய்யணும் கொடுக்கலாம். சரி, இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கறது எனக்கு வந்து ஆங்கிலம் இருக்கிறத என்னால வாசிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இதுல 2 தேர்வுகள் இருக்கு. ஆர்டிகல் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் அப்படின்னு ஒரு தேர்வும் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ஒரு தேர்வும். ஆட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா தமிழ் கட்டுரை இல்லாத ஒரு கட்டுரைய அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன செய்ய இருக்கும் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தமிழ் கட்டுரை இருக்கும், ஆனா அந்த கட்டுரைக்கு ஆர்டிகிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்காது. அப்ப அதை மட்டும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அதை எப்படி அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஆர்டிகிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறதுல சொடுக்கிட்டு ஆட் டிரான்ஸ்லேஷன். இங்க பாத்தீங்கன்னா திப்பிராஜபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் இன் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா தமிழ்ல அதோட டிஸ்கிரிப்ஷன் மாத்தலாம். எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லையா இங்க வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் a village in கும்பகோணம் தாலுக் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இதை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா கும்பகோணம் தாலுகாவில் உள்ள கிராமம். இந்த 2 விதமாவும் நீங்க அங்க என்ன செய்யலாம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கும்பகோணம் தாலுகாவில் உள்ள கிராமம் அப்படின்னு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராமம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது தொடர்பா வேற உங்களுக்கு தட்டச்சு செய்யறதுல ஒரு சிக்கல் இருந்தா கூட இங்கேயே அவங்களுக்கு உங்களை தமிழ்ல அதுக்குரிய விளக்கம் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் தாலுகாவில் திப்பிராஜபுரம் என்ற கிராமம் உள்ளது. நீங்க இதவே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். ஆனா மொத்த வரியா நாம அங்க கொடுக்க கூடாது. டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மிக மிக சுருக்கமா இருக்கக்கூடியது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா கும்பகோணத்தில் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுக்கலாம். இப்ப கும்பகோணம் தாலுகாவில் உள்ள கிராமம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான பார்வையை நமக்கு அங்க கொடுக்கும். இது எப்ப வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க கூகுள் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. திப்பிராஜபுரம் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழு கட்டுரையும் வராது. அதுக்கு பதிலா திப்பிராஜபுரம் அப்படின்னு ஒரு தலைப்பு வரும். அதுக்கு கீழே ஒரு சின்னதா ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டுரையினுடைய ஒரு சுருக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இப்ப கும்பகோணம் தாலுகாவில் உள்ள கிராமம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேல 2 குறிகள் இருக்கும். ஐ அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு டிக் பண்ண மாதிரியே ஒண்ணு இருக்கும். அதை சொடுக்கிக்கங்க. சொடுக்கிட்டு கீழே பார்த்தோம்னா உங்களுக்குரிய ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்க செய்யக்கூடியத கீழே இருக்கக்கூடிய விக்கிபீடியாவினுடைய அந்த லைசன்ஸை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கீழே ஒரு சிசி அப்படின்னு போட்டு ரவுண்டா இருக்கும். அதை பார்த்துட்டு மேல மறுபடியும் அந்த ப்ளூ டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த எடிட் வந்து பப்ளிஷ் ஆகும். இவ்வளவுதான்.
இது வந்து உங்களுடைய தொகுப்புல ஒரு தொகுப்புல கணக்குல சேர்ந்தோம். இது போல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா எளிமையா தொகுப்புகள் திறன்பேசி மூலமே செய்ய முடியும். இப்ப இது நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப எளிதா நம்மளால அதனுடைய தொகுப்புகளை செய்ய முடியும். இதுல இருக்கக்கூடியது இது போல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனை நம்ம செய்யலாம். தெரியல அப்படின்னா நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேற இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், நாம அதை பார்த்துக்கலாம். இது ஒரு வகையிலான ஒரு தொகுப்பு. அடுத்தது இமேஜ் கேப்ஷன்ஸ். எப்படி கட்டுரைக்கு நாம தொகுப்புகள் இத டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணமோ அத மாதிரியே இமேஜுக்கும் நாம அதை கொடுக்கலாம். டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இதுக்கு நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. போட்டோஸ் ஆஃப் தஸா ரிசர்வ் இன் ஜிஜேல் அல்காரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்கேரியாவில் உள்ள தஸா ரிசர்வ் ஜிஜல் அப்படிங்கிறது ஒரு இடம். ஜிஜல் அப்படிங்கிற ஒரு இடம் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அல்ஜீரியா நாட்டுல வந்து கொடுத்துருக்காங்க. அல்ஜீரியா ஜிஜலில் தஸா ரிசர்வ் எனும் பகுதியில் உள்ள ஒரு புகைப்படம். இது போல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம அதை மொழி மாற்றம் செஞ்சு அதை வெளியிட்டுக்கலாம். இது கொடுத்தோம்னா பிளாக் ஆஃப் மொன்டனா. மொன்டனா அப்படிங்கிறதுடைய ஒரு கொடி. மொன்டனா அப்படிங்கிறது எதுவும் ஒரு நாடு இருக்கும். இப்ப நாடினுடைய சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. அது தெரியாத பட்சத்துல நீங்க அதை விட்டுருங்க. தெரிஞ்ச சொற்களை மட்டும் சரியா தெரிஞ்சா மட்டும் நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்னா மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கலாம். அடுத்ததா இமேஜ் டேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இமேஜ் டேக்ஸ்ங்கிறது ஒரு படம் கொடுத்துட்டு அதனுடைய வகை என்ன அப்படிங்கறத நம்ம அதை கொடுத்துருப்பாங்க, சேர்க்க வேண்டியிருக்கும். இப்ப இதை நீங்க ஒரு கீபோர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கீபோர்டு அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. டேக் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் கீபோர்டு அப்படின்னே இருக்கு. அப்ப அதை என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். இது போல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா இது என்ன படம்னு எனக்கு தெரியல. டெய்லி நியூஸ் பேப்பர், இது வந்து மீடியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். மீடியா இல்லை அப்படின்னம்னா நியூஸ் பேப்பர்னு ஏதாவது டேக் இருக்கான்னு பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்னே இருக்கு. இப்போ இதை மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது போல என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களோட எளிதா வந்து தொகுப்புகளை உங்களால எளிமையா செய்ய முடியும்.
இந்த சொல்லிக் கொடுத்த இரண்டுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நீங்க உருவாக்கக்கூடிய கட்டுரைக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க வழக்கம் போல என்ன செய்வீங்கன்னா புதிய கட்டுரை எழுதுக அப்படின்னு நீங்க போவீங்க. புதிய கட்டுரை எழுதுக அப்படிங்கிறதுல போயிட்டு இப்ப ஒரு சோதனைக்காக மட்டும்தான் பண்றேன். இதை நான் சேமிக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு கட்டுரையை உருவாக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தை உருவாக்கவும் நம்ம கொடுத்துருவோம். இப்ப இது போல நமக்கு அங்க வரும். ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்னா இது போல எடுத்துக்கொண்டு வச்சு இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது சோர்ஸ் எடிட்டிங். இதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னா இங்க ஒரு பென்சில் மாதிரியான ஒரு குறி இருக்கும். அதை சொடிக்கிட்டீங்கன்னா 2 தேர்வு இருக்கும், விஷுவல் எடிட்டிங், சோர்ஸ் எடிட்டிங். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷுவல் எடிட்டிங். சோர்ஸ் எடிட்டிங் அப்படிங்கிறத நீங்க சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு நம்ம பயன்படுத்திருக்கிற அத்தனை நிரல்களும் என்னன்னா நமக்கு அங்க கொடுத்துருவாங்க. இப்ப நாம பார்க்க போறது விஷுவல் எடிட்டிங். நம்ம மாற்றங்களை பதிப்பிடுக எப்படி கொடுத்தோம்னா அங்க இருக்குமோ அதுதான் அங்க வந்துடும். கமலா சத்யநாதன் அப்படிங்கிறது நம்மளுடைய விக்கி நடைமுறைப்படி இதை வந்து நம்ம போல்டு பண்ணுவோம். இப்ப போல்டு பண்ணுவோம் அப்படின்னம்னா நீங்க சோர்ஸ் எடிட்டிங்ல இருக்கிற பட்சத்துல 3 மேற்கோள் குறிகள் நம்ம கொடுப்போம். தொடக்கத்திலையும் 3 மேற்கோள் குறிகள், முடிவுலையும் 3 மேற்கோள் குறிகள் கொடுத்து அதை நம்ம போல்டு பண்ணுவோம். இப்ப விஷுவல் எடிட்டிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே எம்எஸ் வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எம்எஸ் வேர்டுல எப்படி பயன்படுத்துறோமோ அதுல மாதிரி அதை நம்ம இங்கேயும் நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப உதாரணத்துக்கு தடித்த எழுத்துக்கள்ல மாறணும். நம்மளுடைய தமிழ் கட்டுரையினுடைய தலைப்பு போல்டா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்துக்கணும். கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் என்ன ஆயிரும் அப்படின்னா தடித்த எழுத்துக்கள்ல போல்டு அப்படிங்கிறதுல நமக்கு என்ன செஞ்சிடும் மாறிடும். இப்ப ஒரு சில எழுத்துக்கள்ல சாய்வா மாத்த வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறத கொடுத்தா போதும். அது என்னவாயிரும் அப்படின்னா சாய்ந்த எழுத்துக்கள்ல நமக்கு அங்க மாறிடும். இது எம்எஸ் வேர்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான். அடுத்தது நம்ம இங்க மாத்திரம் உள் இணைப்புகள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுரைகளுக்கு நாம அங்க உள் இணைப்புகள் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு எழுத்தாளர் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். இந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது நாம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா 2 குறிகள் போட்டு அதை ஓபன் பண்ணிருப்போம். ஆனா விஷுவல் எடிட்ல நம்ம போனோம் அப்படின்னா இந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த எழுத்தாளர் அப்படிங்கிறதுல வேற ஏதாவது கட்டுரைகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சு. எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு இணைப்பு இருக்கிறதுனால அதை நம்ம சொடிக்கிட்டோம் அப்படின்னா உள் இணைப்பு ரொம்ப எளிமையா வந்துடும். முடிந்தது அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான். எழுத்தாளர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததா நீங்க இப்ப புதுசா ஒரு தலைப்பு ஒண்ணு உருவாக்க போறீங்கன்னா 2 சமக்குறி இடுங்க. 2 சமக்குறி இட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு அது என்னவா மாறினா ஒரு தலைப்பா மாறிடும். இது இருந்ததுனால உங்களுக்கு குழப்பமா இருக்கும்.
இப்ப பாருங்க, இங்க எனக்கு ஒரு தலைப்பு வரணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா 2 சமக்குறிகள் இருக்கும். 2 சமக்குறி இட்டேன்னா அது வந்து எனக்கு ஒரு புதிய தலைப்புகள்ல உருவாக்குற மாதிரி இருக்கும். நான் இங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறதுல எழுதிக்கலாம். சரி, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுலயே எனக்கு ஒரு உப தலைப்பு ஒண்ணு வேணும். அப்ப உப தலைப்பு வேணும்னா ஏற்கனவே நான் 2 சமக்குறி கொடுத்தா புதிய தலைப்பு தோன்றும். அதுல இன்னும் கூடுதலா ஒரு குறி சேர்த்தோம் அப்படின்னா உப தலைப்பு சேரும். உதாரணத்துக்கு பாருங்க, 3 2 3. இப்ப 3 கொடுத்தேன் அப்படின்னா அது உப தலைப்பாயிரும். பள்ளி வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்னொரு உப தலைப்பு வேணும்னா அதே மாதிரி இன்னும் 3 குறிகள், பள்ளி வாழ்க்கை, எழுத்து வாழ்க்கை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். இது போல கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தடித்த, சாய்ந்த, இந்த மேலும் இப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அங்க வந்துடும். மேல இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணினா அடுத்ததா இணைப்பு. இந்த இணைப்பு தான் உள்ளிணைப்புகள். நம்ம எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அதுதான் வந்து இந்த உள்ளிணைப்பு. இதுக்குரிய ஷார்ட்கட் கீ அதுதான் வந்து கண்ட்ரோல் கே அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. இங்க குறிப்பீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெஃபரன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, சான்றுகள் சேர்க்கிறது. இங்க சான்றுகள் சேர்க்கிறது 4 மொத்தம் 3 வகையா செஞ்சிருப்பாங்க. தானியக்கம், கைமுறை, மறுபயன்பாடு. இந்த தானியக்கம் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டீங்கன்னா ஒரு யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னா அதுவே தானா எந்த பக்கத்துல சேரணுமோ அந்த பக்கத்தை கொடுத்து அது சான்றுகளா கொடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா கைமுறை. இந்த கைமுறை அப்படிங்கிறது 4 வகைகள்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு இணையதளமா, நூலா, செய்திகளா, இதழா அப்படிங்கிறது. நீங்க எந்த இடங்கள்ல இருந்து நீங்க அந்த சான்றுகளை எடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கணும், கொடுக்கணும். இணையதளமா இருந்தா முதலாவதையும், ஒரு நூல் அப்படிங்கிறத கொடுக்குறப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில நபர்களை பற்றி குறிப்பிடுறப்ப நூல்கள்ல மட்டும்தான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்குரிய சான்றுகள் இருக்கும். அப்ப இந்த நூல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எந்த பக்கம், அதனுடைய எழுத்தாளர் யார், எந்த ஆண்டு அது வெளியிடப்பட்டது, இது எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்க நூல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அது போலதான் செய்திகள், இதழ் அப்படிங்கிறதுக்கும். இங்க இந்த குறி சொடுக்கணும் அப்படின்னா குண்டு குறிப்பட்டியல் எண்களுடனான வரிசை. இது இடைவெளியை குறைக்கிறது, இது அதிகரிக்கிறது. இது நமக்கு எப்ப பயன்படும் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் வைஸா நீங்க ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வகைகள் பற்றி குறிப்பிடுறீங்க, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அதை 1 கீழ் 1 நம்ம அதை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப 1 கீழ் 1 நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா இங்க குண்டு குறி பட்டியல் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல காட்சி இருக்கும். அப்படி இல்லாம எண் வரிசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 1 2 3 அப்படின்னா அதுவே நமக்கு என்ன செஞ்சிடும், அது உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்ததா செருகு அப்படிங்கிறது, இன்சர்ட் அப்படிங்கிறது ஒரு படமோ இல்லைன்னா ஒரு நிகழ்விடம், வீடியோவோ நீங்க பொதுவகத்திலிருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த ஊடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நீங்க காமெண்ட்ஸ்ல ஒரு டைட்டில் நீங்க பாக்குறப்பீங்க, நீங்க என்ன படம் பதிவேற்றீங்களோ அது தொடர்பா கட்டுரை இருந்துச்சுன்னா அதனுடைய தலைப்பை மட்டும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா கொடுத்தா போதும். இப்ப உதாரணத்துக்கு இதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்க இதை சொடுக்குனீங்கன்னா சொடுக்கிட்டு பதிவேற்றுக அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பதிவாயிடும். இதன் மூலமா நீங்க ஒரு படமோ வீடியோஸையோ நீங்க என்ன செய்ய முடியும், இங்க ஒரு கட்டுரையில தேவையான இடங்கள்ல உங்களால கொண்டு வர முடியும். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நம்ம வார்ப்புருக்கள் அப்படின்னு பார்த்திருப்போம். நீங்க ஏற்கனவே விக்கி மூலங்கள்ல நிறைய வார்ப்புருக்கள் பார்த்திருப்பீங்க. அது போலவே விக்கிபீடியாவிலையும் நிறைய வார்ப்புருக்கள் நமக்கு அங்க இருக்கு. நீங்க எது தொடர்பான கட்டுரைகள் எழுதுறீங்களோ அது தொடர்பா நிறைய வார்ப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப திரைப்படங்கள் தொடர்பா இருக்குன்னா திரைப்படங்கள் தொடர்பான வார்ப்புருக்கள் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். எழுத்தாளர்கள் அப்படின்னா எழுத்தாளர்களுக்கும் ஒரு சில வார்ப்புருக்கள் இருக்கும். விளையாட்டுனா விளையாட்டுக்கும் தனித்தனி வார்ப்புருக்கள் நமக்கு அங்க கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பொதுவான துப்புரவு வார்ப்புருக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டுரையை நீங்க உருவாக்கிட்டீங்க, தெரியாம உருவாக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீக்குக அப்படிங்கிற ஒரு வார்ப்புருவை பயன்படுத்த வேண்டும். நீக்குக அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த கட்டுரை நிர்வாகிகள் கவனத்துக்கு போகும். அந்த கட்டுரை சரியானதா இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீக்கிறதுக்கு அவங்க பரிசீலனை செய்வாங்க. அதை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
பட்டியல் அப்படிங்கிறது டேபிள்ஸ் சொல்லக்கூடியது. நீங்க ஒரு சில கட்டுரைகளுக்கு மட்டுமே இந்த பட்டியல் அப்படிங்கிறது தேவைப்படும். தேவையில்லாத கட்டுரைகளுக்கு நீங்க அங்க பட்டியல் அப்படிங்கிறத கொடுக்க வேணாம். இந்த பட்டியல் அப்படிங்கிறத சொடுக்குனீங்கன்னா எத்தனை கிடைவரிசை எத்தனை செங்குத்து வரிசைகள் உருவாக்கணும் அப்படிங்கிறத அது உங்களுக்கு கொடுக்கும். இது தேவைப்பட்டா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல மொத்தத்தை நான் பயன்படுத்துறது இல்லை. இது கணித ஃபார்முலாக்களுக்கு இதெல்லாம் நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது இல்லை. ஏன்னா அது தொடர்பான கட்டுரைகள் நான் உருவாக்காதனால எனக்கு இதை பத்தி தெரியல. உங்களுக்கு அது தொடர்பான விளக்கங்கள் தேவை அப்படிங்கிற பட்சத்துல அது தொடர்பான விளக்கங்களை தேவையான பயனர்கள்ட்ட நாங்க சொல்லி உங்களுக்கு அதை சொல்லிடுறோம். நீங்க யாராவது கணிதம் தொடர்பா நீங்க கட்டுரை உருவாக்க விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. வேதியியல் தொடர்பான வரைபடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வேதியியல் வாய்ப்பாடு அப்படிங்கிறத பத்தி மகாலிங்கம் சாரோ இல்லைன்னா மூர்த்தி சாரோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மேற்கோள்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கும் உங்களுக்கு. இந்த மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறது ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி இங்க உங்களுக்கு நிறைய சான்றுகள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இறுதியா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், சான்றுகள் அப்படிங்கிற ஒரு சான்றுகள்ங்கிறத ஒரு தலைப்பு ஒண்ணு உருவாக்கிட்டு அந்த ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறத மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறத இறுதியில கொடுக்கணும். அப்படி இறுதியில கொடுத்தா மட்டும்தான் நீங்க மேல கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை சான்றுகளும் இங்க நமக்கு அங்க தெரிய வரும். இப்ப ஒரு கட்டுரை நீக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். அதோட இன்றைய என்னுடைய நிகழ்வை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மட்டும் நம்ம அதை தீர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த கட்டுரையை எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கட்டுரையில எனக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு, உதாரணத்துக்கு மட்டும் தான் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கட்டுரை வந்து யாரோ ஒருத்தர் தவறா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி உருவாக்குற பட்சத்துல நாம அதை என்ன செஞ்சுக்கலாம்னா புதுசாவே ஒரு கட்டுரை உருவாக்கி காமிச்சிடலாம் நினைக்கிறேன். விம்பிள்டன் 2021 அப்படின்னு நான் சொல்லி இப்ப இதுல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா கட்டுரைக்குரிய தலைப்பு இப்ப எப்படி நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப மாற்றங்களை பதிப்பிடுக அப்படின்னு நான் கொடுத்துட்டா இந்த கட்டுரை வந்து உங்களுக்கு முதன்மை பக்கத்துக்கு அது போக ஆரம்பிச்சிடும். இப்படி முதன்மை பக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கட்டுரை நீங்க தெரியாம உருவாக்கி இருந்தாலோ இல்ல தவறுதலாக
முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கலந்த ஒரு கட்டுரையா உருவாக்கியிருந்தாலோ மற்ற பயனர்கள் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீக்குக அப்படின்னு உங்களுக்கு ஒரு வார்ப்புரு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நீக்குக அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னம்னா அந்த கட்டுரையை நீக்குவதற்கு தேவையான ஒரு அறிவிப்பை அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொடுத்துரும். இது போல அவங்க என்ன செஞ்சிரும்னா காமிச்சிடும், இந்த கட்டுரை வந்து கலைக்கலைஞர் நடைக்கு ஏற்றது அல்ல, அதனால இதை என்ன செஞ்சிருங்க நீக்கிருங்க அப்படின்னு ஒரு விவரத்தை கொடுத்துரும். மறக்காம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கட்டுரைய எதனால நீங்க நீக்கம் செய்யறீங்க, நீக்க பரிந்துரை செய்றீங்க அப்படிங்கிற காரணத்தையும் கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உரையாடல் பக்கத்துல அது என்ன செய்யணும் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா உரையாடல் பக்கம் அப்படிங்கிறது சிவப்பு வண்ணத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம உரையாடல் பக்கத்துல எந்த கருத்தையும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்ப அந்த சிவப்பு இணைப்பை தொடுக்குனீங்கன்னா அது ஒரு பக்கத்துக்கு நமக்கு அங்க போகும். அந்த பக்கத்துல இந்த கட்டுரை எந்த காரணத்துக்காக நீங்க நீக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அது தொடங்கும். இது இந்த கட்டுரை இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு அது வருது. உரையாடல் அப்படிங்கிற பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த கட்டுரை சோதனைக்காக உருவாக்கப்பட்டது, அதனால நீக்குங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் கொடுத்துட்டு உங்களுடைய கையெழுத்தையும் என்ன செஞ்சிடணும் கொடுத்துடலாம். இது வந்து நீக்குதலுக்குரிய ஒரு வார்ப்பு. இன்னும் சில கட்டுரைகளை நீங்க வந்து ஆரம்பத்துல தொகுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த சமயத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அப்ப உடனே அதை தொகுக்க முடியாத சமயத்துல ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கழிச்சு நீங்க அதை தொகுக்க விரும்புறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன் யூஸ் அப்படிங்கிற ஒரு வார்ப்புருவா என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல நீக்கிறதுக்கான காரணத்தை நான் கொடுத்துட்றேன். சோதனைக்காக உருவாக்கப்பட்டது எனவே நீக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையெழுத்தை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஆயிரும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக நம்ம அந்த கட்டுரையை நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் மற்ற பயனர்களுக்கு தெரியும். நீங்க காரணமே இல்லாம ஒரு கட்டுரையை நீக்க பரிந்துரை செய்யக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நீக்குதல் அப்படிங்கிறது புரியுது. இதே இது பயன்பாட்டில் அப்படின்னு நம்ம அதை காமிக்கணும் அப்படின்னா இன் யூஸ் அப்படிங்கிற ஒரு வார்ப்புருவா பயன்படுத்திக்கணும். அப்படியே 2 ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கிட்டு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மாறணும் அப்படின்னம்னா கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்துடும். இது வந்து மற்ற பயனர்களுக்கு தெரியும். அதாவது நான் இந்த கட்டுரையை நான் தொகுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு வேலைகள்னால என்ன செய்ய முடியல, உடனே தொகுக்க முடியாத பட்சத்துல இந்த கட்டுரையை நீக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஒரு அறிவிப்பை நாம கொடுக்குறோம். இதுக்கு வந்து இன் யூஸ் அப்படிங்கிற ஒரு வார்ப்புரு நாம அதை பயன்படுத்துவோம். இது போல இன்னும் நமக்கு நிறைய வார்ப்புகள் இருக்கும். பயிற்சியின் மூலமாவே அத்தனையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்க முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா நம்ம என்ன மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பங்களிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில வார்ப்புகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். முக்கியமா விக்கி நடைமுறைகளை நம்ம உள்வாங்கும் வரையில ஒரு சோதனை முயற்சியிலான உங்களுடைய பங்களிப்புகளை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். அது வரைக்கும் விக்கி நடைமுறை என்னங்கிறத நீங்க கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. அப்புறமே ஒவ்வொரு வார்ப்புருக்களை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதையும் தாராளமா நீங்க அதை கத்துக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதை எப்படி பார்த்துக்கலாம்னா பகுப்பு வார்ப்புருக்கள் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நிறைய வார்ப்புருக்கள் நமக்கு அங்க இருக்கும். பகுப்பு வார்ப்புருக்கள் இப்படிங்கிற இந்த பக்கத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய வார்ப்புருக்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. துறை ரீதியிலாவும் நமக்கு அங்க இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான வார்ப்புருக்கள் தேவையோ அது தொடர்பா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இங்க நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எந்த மாதிரியான கட்டுரைகள் நீங்க எழுத துவங்கிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒரு பயனர்கள் அதுல கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எது செஞ்சாலும் தவறாகவே போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. எப்போதுமே ஒரு வேலையை நமக்கு பிடிச்சமான முறையில நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்வத்தோட செய்யலாம்.
உங்களுக்கு என்ன துறை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெளிவா இருந்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும்தான் கட்டுரை உருவாக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு என்ன துறை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட செய்யலாம். கத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு அது ஒரு உந்துதலை அது கொடுக்கும். அதை முதல்ல இது பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கலை அப்படிங்கிறத ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கேட்டகரி அப்படிங்கிறதுல போய் ஆர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல தமிழ்ல இல்லாத கட்டுரைகள் நிறைய நமக்கு அது வரும். ஒரு பக்கம் இணைய பக்கம் கூட நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுல என்ன செய்யலாம் அப்படின்னா ஆங்கில கட்டுரையா இருந்து தமிழ்ல இல்லாத கட்டுரைகளா நமக்கு அந்த கருவி என்ன செஞ்சிடும் அப்படின்னா எடுத்து கொடுத்தோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பக்கம் அனுப்பியிருந்தோம். புதுப்பயனர் போட்டிக்கான தலைப்புகள் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த கட்டுரைகள் எல்லாமே தமிழ்ல இல்லாத கட்டுரைகள் அப்படிங்கிறதான் நாங்க அந்த இணைப்புல கொடுத்துருந்தோம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த வார்ப்புகள் அப்படிங்கிறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதனோட இது தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப தெரியாத விஷயங்களை ரொம்ப மெனக்கடணும் அப்படின்னு அவசியம். நமக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ அந்த விஷயங்களை நம்ம முதல்ல பங்களிப்போம். போக போக தானா அது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதை புரிய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு சொல்லி கொடுத்தது கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல், அப்புறம் விஷுவல் எடிட்டர், அப்புறம் மொபைல்ல எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறது. இது மட்டும்தான். இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க போக போக தானா தெரிஞ்சுக்கலாம். மொத்த விஷயங்களும் இப்பயே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு இப்ப இல்லை. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், நான் மகாலிங்கம் பேசுறேன். அதாவது இன்ஃபோ பாக்ஸ் தகவல் பெட்டி பத்தி நம்ம அன்னைக்கு சொல்லி கொடுக்கல. அது நிறைய மாணவர்கள் கட்டுரையை ஆரம்பிக்கும் போது அந்த பெட்டியை பார்த்தோன்னே பயந்துறாங்க. அந்த வலது பக்கத்துல உள்ளதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லி கொடுத்துரும். இன்ஃபோ பாக்ஸ் மட்டும். இப்போ ஒரு ஆங்கில கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் பெட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீச்சல்காரன் ஒரு கருவி வச்சிருக்காரு. முடிஞ்சதுன்னா இணைப்புல அனுப்பலாம். நீச்சல்காரன் தான் அனுப்புவார்னு நினைக்கிறேன். அந்த இணைப்புல போனீங்க அப்படின்னா ஆங்கில கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள்ல தமிழ்ல இணைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஒரு இணைப்பு என்ன செஞ்சிரும்னா தமிழ்ல தானாவே மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை அவர் வச்சிருக்காரு. முதல்ல அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வேணாம். அமைப்பு முறையை அவங்க தெரிஞ்சதுக்கு பிறகு அதை பண்ணிக்கலாம். முதலே சொல்லிட்டோம்னா எல்லாம் எளிமையான விஷயத்த தான் இன்னைக்கு உள்ளவங்க ஃபர்ஸ்ட் நாடுவாங்க. அதுல பெரிய சிக்கல் வருது, நிறைய சிக்கல் வருது. இப்ப நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னம்னா விக்கிபீடியாவுல நம்ம விக்கிபீடியான்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே எல்லா விக்கிபீடியாவிலையும் ஆண் பயனர்களை ஆண் பங்களிப்பாளர்கள் எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது பெண் பங்களிப்பாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இது பங்களிப்பாளர்கள் எண்ணிக்கையில மட்டும் இல்லாம ஆண் தொடர்பான கட்டுரைகள் தான் விக்கிபீடியால நிறைய இருக்கு, பெண் தொடர்பான கட்டுரைகள் நிறைய இல்லை. இது விக்கி கேப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நோபல் பரிசு பெண்களுக்கு மிக 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 குறைவா கொடுக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட நோபல் பரிசுல எண்ணிக்கையில 1/3 மட்டுமே பெண்களுக்கு வழங்கப்படுறது. அந்த ஒரு இடைவெளி விக்கிபீடியாவிலும் தொடர்ந்துட்டு வர்றது ஒரு சோதனையான ஒரு விஷயம் தான். ஒரு கட்டுரை பார்க்கலாம். பிரியா ரமணி. அதனால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறது என்ன அப்படின்னா பெண்கள் தொடர்பான கட்டுரைகளை நீங்க விக்கிபீடியால உருவாக்குங்க. இதுக்கு நீங்க கேட்டகரி விமன் அப்படின்னு கொடுத்தாலே போதுமானது. கேட்டகரி விமன் ரைட்டர்ஸ், கேட்டகரி விமன் ஆக்டர்ஸ், கேட்டகரி விமன் பிளேயர்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறைய கொடுத்துக்கலாம். இப்ப பிரியா ரமணி ஒரு சின்ன தகவல் பெட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. இங்க பாத்தீங்கன்னா பிரியா ரமணி அப்படிங்கிறது இருக்கும். இந்த தகவல் பெட்டி எப்படி சேர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மணல் தொட்டி போய்க்கிறேன். இதுல தொகு அப்படிங்கிறது இங்க ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். தமிழ் விக்கிபீடியால இந்த மாதிரி இருக்காது, இங்கிலீஷ் விக்கிபீடியால இந்த மாதிரி இருக்கும். தொகு, மூலத்தை தொகு அப்படிங்கிறது. தொகு அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அது விஷுவல் எடிட்ல நீங்க எந்த பேராகிராஃபுக்கு மட்டும் நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அது மட்டுமே தொகுக்கக்கூடியதா இருக்கும். மூலத்தை தொகு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த முழு கட்டுரையும் உங்களை தொகுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த 2 இருக்கும். இப்ப நான் தொகு அப்படிங்கிறது நான் கொடுத்துறேன். தொகு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இன்ஃபோ பாக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நாம காப்பி பண்ணிக்கலாம்.
இதை 2 விதமா செய்யலாம். முதலாவது, முழுக்க முழுக்க நாமளே ஒரு வார்ப்புருவ ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது. 2வது விஷயம் காப்பி பேஸ்ட். ஆங்கில விக்கிபீடியால இருக்கிறத காப்பி பண்ணி அதை அப்படியே வெறுமனா தமிழாக்கம் மட்டும் செய்யறது. இப்ப நான் காப்பி பண்ணியிருக்கேன், என்னுடைய மணல் தொட்டியில நான் அதை ஓட்டிடுறேன். எப்போ ஒரு வார்ப்புருக்கள்ல உள்ள எல்லா தகவல்களும் தெரியும் அப்படின்னம்னா, நம்ம கொஞ்சம் விக்கிபீடியாவுடைய நடைமுறைகளை புரிஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நான் எழுத்தாளர் சம்பந்தமா எடுத்திருக்கேன். எழுத்தாளர்ல என்னென்ன வரணும்? அவருடைய பெயர், அவர் பிறந்த வருடம், பிறந்த ஊர், நாடு, அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் எவை, அவர் பெற்ற விருதுகள் எவை, அவருடைய குடும்பம், மனைவி, மக்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது, அவருடைய இணைய பக்கம், அப்புறம் அவர் பெற்ற புகழ்பெற்ற விருதுகள் வேற ஏதாவது இருக்குதா, அவருடைய இறப்பு, இது எல்லா விஷயங்கள் தான் இருக்கும். சரி, இது எனக்கு இப்ப தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எளிமையா ஆங்கில விக்கிபீடியால இருக்கிறதான் நம்ம மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கிறத காப்பி பண்ணி இங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெட்டி ஓட்டுறதான் இங்க இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இத நாம என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ் படுத்தணும். அதை சொடுக்கிட்டு தொகு அப்படின்னு நமக்கு அங்க வரும். தொகு அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இங்க நமக்கு நிறைய தேர்வுகள் வரும். இங்க ஆங்கிலத்துல இருக்கக்கூடியதை நீங்க என்ன செஞ்சுக்கங்க, தமிழ்ல மாத்திக்கங்க. நேம் அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர். ஜேர்னலிஸ்ட்னா பத்திரிகையாளர் அப்படின்னு வரும். ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், பதிப்பாசிரியர். இந்த அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு உள்ளிணைப்புகள் இருந்தா அதை பார்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னம்னா அந்த 2 குறிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த இணைப்பு சிவப்பு வண்ணத்துல தெரியாது. பதிப்பாசிரியர் அப்படிங்கிறது. அடுத்ததா சமர் ஹலர்ன்கர், அவங்களுடைய துணைவியார் பெயர் சமர் ஹலர்ன்கர். சமர் ஹலர்ன்கர். பட்டம் கொடுத்திருக்காங்க, எடிட்டர் அட் லார்ஜ், ஜக்கர்நாட் புக்ஸ். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தங்கிலீஷ்ல மாத்தக்கூடியது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப இந்த ஜக்கர்நாட் புக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தமிழ்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அதை அப்படியே தமிழ்ல மாத்திக்கலாம். ஜக்கர்நாட் புக்ஸ் கொடுத்துட்டு அதை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இட்டாலிக்ஸ்ல மாத்திக்கணும். இட்டாலிக்ஸ்ல மாத்துக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே விக்கி மூலத்துல பார்த்த மாதிரி 2 ஒற்றை மேற்கோள் குறி நம்ம அதை கொடுக்குறது. இதை கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அது இட்டாலிக்ஸ்ல வந்துடும். இதை மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா தமிழ் படுத்திக்கலாம். தகவல் பெட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு கட்டுரையில நம்ம முழுசா வாசிச்சு பார்க்குற ஒரு விஷயங்களுடைய சுருக்கம் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தகவல் பெட்டியில கொடுத்திருப்பாங்க. அவருடைய சாதனைகள் இருக்கும், அவருடைய இயற்பெயர் எல்லாமே நமக்கு அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கமலா சத்யநாதன் அப்படிங்கிறதுல தகவல் பெட்டி இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே வேற ஒரு கட்டுரைகள் இருக்கக்கூடிய அந்த தகவல் பெட்டி இதை காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கமலா சத்யநாதனுக்குரிய தகவல்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டா போதும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பிரியா ரமணி அப்படின்னா கமலா சத்யநாதன் அப்படிங்கிறது. இங்க எழுத்தாளர், பதிப்பாசிரியர் அப்படிங்கிறது அவருக்கும் வரும். நமக்கு இங்க கூடுதலா அவருக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா இயற்பெயர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுல நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம். கமலா சத்யநாதனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஹனா ரத்னம் கிருஷ்ணமா அப்படிங்கிறத அவருடைய இயற்பெயர். ஸோ இதை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அவரை சேர்த்துக்கலாம். சார் இது போதுமானதா தகவல் பெட்டிக்கு, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்குங்களா? போதும் சார், போதும். ஆனா ஒரு சோர்ஸ் எடிட்லயும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கீங்க இதே இது தகவல் பெட்டி. ஏன்னா அதுல பழகினவங்களுக்கு திடீர்னு இதுல மாற்ற முடியாது. நல்லது. இப்ப
சோர்ஸ் எடிட்ல நீங்க யாராவது பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் விக்கிபீடியால இருந்து காப்பி பண்றப்ப சோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய சோர்ஸ் எடிட்டரை மாத்திக்கோங்க. அதாவது இப்ப நான் வந்து விஷுவல் எடிட்டர்ல வச்சிருக்கேன். ஆனா விஷுவல் எடிட்டர்ல இருந்து காப்பி பண்ணி சோர்ஸ் எடிட்டர்ல போட்டா என்ன ஆகும் பாருங்களேன். இப்ப நான் விஷுவல் எடிட்டர்ல இருக்கு, ஆனா தமிழ் விக்கிபீடியால சோர்ஸ் எடிட்டர்ல மாத்திருக்கேன். அது ஒரே வரியில வந்து நீங்க விஷுவல் எடிட்டர்ல இருந்து காப்பி பண்ணி போட்டா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு உங்களுக்கு நிறைய குழப்பமா இருக்கும். இப்ப இதுல என்ன இதுல நம்ம போய் மாத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது புதிய பயனர்களுக்கு இன்னும் குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் உண்டு பண்ணிடும். என்ன இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். இதை என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் விக்கிபீடியால சோர்ஸ் எடிட்டர் போய்க்கோங்க. அதுக்கு அந்த பென் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ் எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இதுதான் விஷுவல் எடிட்டருக்கும் சோர்ஸ் எடிட்டருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னொன்னா நம்ம செய்யறத அதுல இன்னும் கொஞ்சம் விரைவா செய்ய முடியும். சோர்ஸ் எடிட்டரை விட விஷுவல் எடிட்டர் கொஞ்சம் ஈஸி. பழகினவங்களுக்கு MS வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு அது இன்னும் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு கட்டுரையை விரைவா உருவாக்குறதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே போல நீங்க மணல் தொட்டில் எப்படி உங்களுடைய கட்டுரைகளை எழுதி சேமிச்சு வச்சுக்கிட்டு முழுமையாக்கின பிறகு நீங்க வெளியிடுறீங்களோ அது போலவே நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூலையும் நம்மளால பண்ண முடியும். எத்தனை கட்டுரைகள்னாலும் மொத்தமா அதை வச்சுக்கிற முடிஞ்சிட்டு முழுமையா ஆக்கினதுக்கு அப்புறம் மட்டுமே நம்ம அதை வெளியிட்டுக்கலாம். அந்த ஒரு தேர்வும் அது நமக்கு அதை இருக்கும். இந்த போல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தகவல் பெட்டியை பார்த்த உடனே ஒரு எளிமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சது. எந்தெந்த இடத்துல எதை நம்ம தமிழாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப பிரியாரமணி அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தமிழ் படுத்தணும். இது போலவே பத்திரிகையாளர், பதிப்பாசிரியர் அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். அதாவது இடது பக்கத்துல உள்ளதை நம்ம எதுவுமே செய்ய வேணாம், தானாகவே தமிழ்ல மாறிடும். வலது பக்கத்துல சமக்கோட்டுக்கு வலது பக்கத்துல உள்ளதை மட்டும் மாத்தினா போதும். அது நல்ல. ஆமா, அதுவும் இங்க சார் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இங்க நேம், இமேஜ், கேப்ஷன் அப்படிங்கிறத இதை நம்ம தமிழ் படுத்தணுமா அப்படின்னோம்னா தேவையில்லை. நேமுக்கு பதிலா பெயர் அப்படின்னு கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் நம்ம வார்ப்புரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. இந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத அங்க ஒரு வார்ப்புருவா நாம அங்க மாத்தி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு எழுத்தாளர் நபர் அப்படின்னு மன்னிக்கணும், தகவல் பெட்டி நபர் அப்படின்னு ஒரு வார்ப்புரு உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நேம் அப்படிங்கிறதுக்கு பெயர், இமேஜ் படம், கேப்ஷன் ஒரு சிறு குறிப்பு, பர்த் நேம் இயற்பெயர் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க அதை தமிழ் படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க இங்கிலீஷ்ல கொடுத்தீங்கன்னா அதுவே தானா தமிழ்ல மாறுறது மாதிரியான ஒரு வார்ப்புரு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த 2 ஓப்பன் பிராக்கெட் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதற்கு பேர் வந்து வார்ப்புரு பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால இடது பக்கத்துல இருக்கக்கூடியது எதையுமே மாத்தாதீங்க. முக்கியமா இங்க ஒரு பைப்லைன், ஒரு பெரிய கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த கோட்டை நீங்க நீக்கிறாதீங்க. ஒரு கோட்டை நீக்கிட்டா கூட நமக்கு அங்க என்ன ஆயிரும் அப்படின்னா சரியான ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்காம போயிடும், தெரியாம மாற்றிருந்தா கூட. இப்ப பாருங்க, நான் 2 கோட்டை நீக்கியிருக்கேன். அது எந்த மாதிரியான ஒரு காட்சியை காமிக்குது அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பைப்லைன்ல நீங்க எந்த மாற்றமும் நீங்க என்ன செய்யாதீங்க, மாத்தாதீங்க. வலது புறத்துல சார் சொன்ன மாதிரி அந்த சமக்குறிக்கு பிறகு உள்ள வார்த்தைகளை மட்டும் தமிழ் படுத்தினா நமக்கு போதும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள தமிழ் படுத்துங்க. தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே விட்டுக்கலாம். ஆனா முழுக்க அந்த தகவல் பெட்டி ஆங்கிலத்துல இருக்கக்கூடாது. இப்ப நான் அந்த பைப்லைன் கொடுத்துட்டேன். இப்ப பைப்லைன் கொடுத்துட்டோம்னா அது சரியா நமக்கு என்ன செஞ்சிடும், தகவல் பெட்டி தோற்றத்தை நமக்கு இங்க கொடுத்துரும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா நான் குறிப்பிட மறந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். ஏன்னா பொதுவா
இப்படி பயிற்சி அப்ப சந்தேகங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பயனர்கள் கேட்கறது இல்லை, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்கறது தான் பிடிச்சிருக்கு போல. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் எங்களுடைய தரப்புல இருந்து, நிறைய பயனர்கள் வந்து எங்களுடைய பங்களிப்பு முடிந்து விட்டதா சரிபார்த்து சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம அந்த குழுல சொல்லியிருந்தோம், அந்த பக்கத்துல நம்மளுடைய திட்ட பக்கத்துல எல்லாருடைய பங்களிப்புகளுமே இருக்கு, நீங்களே அதை தாராளமா என்ன செஞ்சுக்கலாம்னா சரி பார்த்துக்கலாம். அது இன்னும் கூடுதல் பழுவை வந்து பங்களிப்பாளர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நான் கருதுறேன். அப்புறம் இன்னும் ஒரு சில பங்களிப்பாளர்கள் வந்து ஆரம்பத்துல தொடங்கப்பட்ட அந்த விக்கி மூலத்திலேயே இன்னும் உங்களுடைய பங்களிப்புகளை இன்னும் நிறைய செய்யல. வேற ஏதாவது சிக்கல்கள் இருந்தா சொல்லுங்க, அதை நிவர்த்தி செய்யலாம். ஒரு நிமிஷமா ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஏதாவது நாங்க பிழைகளை சுட்டி காட்டணும்னா அதை சரி பண்ணிட்டு கேளுங்க. சரி பண்ணாமலே வேற யாராவது நமக்கு சரின்னு சொல்லுவாங்களாங்கிற மாதிரி கேட்டே இருக்கீங்க. என்னுடைய பங்களிப்பு முடிந்து விட்டதா, பங்களிப்பு முடிந்து விட்டதான்னு. சில பேர் பொதுவகத்துல நிறைய தவறு பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன், வீட்டுல உள்ள பெட்டாக்கு கிளி, உங்க வீட்டு கிளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சுட்டு அந்த டோசிகான்லாம் ஒரு ஆள் பேர் போட்டு வச்சிருந்தீங்க நாய்க்குட்டி பேரோட. அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா திரும்பவும் ஒரு 3 நாள் கழிச்சுட்டு என்னுடைய பங்களிப்புகள் முடிந்து விட்டதா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க அதுல ஏதாவது மாற்றம் செஞ்சு சரி பண்ணி வேற புகைப்படங்களை ஏற்றிட்டு கேட்டா நியாயமானதா இருக்கும். அது செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முடிஞ்சா நீங்க அதை சரி பண்ணிட்டு கேளுங்க. அதே மாதிரி விக்கி மூலத்துல சில தவறுகள் சுட்டி காட்டணும்னா அதை நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நிறைய நேரம் எடுக்கும். விக்கி மூலத்துல மெய்ப்பு பாக்குறத சரி பாக்குறது நிறைய நேரம் எடுத்து, நல்ல வேலை பாலசுப்ரமணியம் சார் வந்து அந்த வேலையை நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டினா உங்களோட இதை வந்து சரி பார்க்க முடியாது. அதனால நீங்க ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை பாருங்க. பார்த்து ஏதாவது சின்ன சின்ன தவறுகள், நிறைய பேர் இந்த பழைய எழுத்து புதிய எழுத்து பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ராணா நாவண்ணா அதெல்லாம் அந்த அந்த பெரியார் சீர்திருத்தத்துக்கு முந்தைய எழுத்துக்களை அப்படியே தான் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு வரி முடியக்கூடிய இடத்துல பாதியில பிஞ்சு போன வார்த்தையா இருக்கும், உடைந்த வார்த்தை. அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். இதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறீங்க. ஆனா முடிந்ததா, என்னுடைய பங்களிப்புகள் முடிந்து விட்டதாங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து எங்களுக்கு அதிக நேரம் எடுக்கக்கூடிய வேலை. விக்கி மூலத்தை சரிபார்க்கிறதுங்கிறது ரொம்ப அதிக நேரம் எடுக்கக்கூடிய வேலை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்க, அல்லது வெயிட் பண்ணுங்க. நாங்க பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஒரு பயனர் சந்தேகம் கேட்டீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. சார், விக்கிபீடியால எழுத்துப்பிழை திருத்துறதுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணிருந்தீங்கல்ல சார், அந்த லிங்க்குள்ள போய் பார்த்தாலும் அதுக்குள்ள சில கட்டுரைகளுக்கு வந்து எழுத்துப்பிழை இல்லாத மாதிரியே எங்களுக்கு தெரியுது. அதை எப்படி சார் சரி பண்றது? அது நாங்க எவ்வளவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது எழுத்துப்பிழை இருக்கிற கட்டுரைக்கு நீங்க பண்ணுங்க. அது எதுக்காக சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா, உங்களுடைய தொகுப்புகளுக்காக 50 தொகுப்புகள் அப்படிங்கிற காரணத்துக்காக. இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த திறன்பேசிகள் மூலமா செய்யக்கூடிய தொகுப்புகள் ரொம்ப எளிமையானதான். அதுல எனக்கு எதுவும் சிக்கலா இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி எல்லா கட்டுரைகளிலும் எழுத்துப்பிழை இருக்குமா அப்படின்னம்னா அப்படி இருக்காது. பயனர்கள் கவனிக்க தவறிய அல்லது பார்க்காம இருக்கிற கட்டுரைகள்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா, இந்த திரை தெரியும் நினைக்கிறேன், இந்த இடதுபுறத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கட்டுரை அப்படின்னு இருக்குதுங்களா, இதுல நீங்க சொடுக்குனீங்கன்னா விக்கிபீடியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டுரையை அது நமக்கு அங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தும். அந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, ஏதாவது உங்களுக்கு அதுல எழுத்துப்பிழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துப்பிழைகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதை நீங்க இட்ரை செய்யலாம், ஒரு அப்டேட் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப உங்களுடைய ஊர் பேர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஊர் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? திருப்புவனம் சார். இப்ப இங்க திருப்புவனம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல எதுவும் ஏதாவது சிக்கல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுல ஒரு மாற்றம் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அடிக்கடி நிறைய கலெக்டர்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்ப உங்களுடைய கலெக்டர் இங்க ஏதாவது இருக்காங்கன்னா, இப்ப மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரம் இவங்க மாற்றிட்டு வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா, ஆனா தமிழ் விக்கிபீடியால மாற்றாம இருந்தாங்கன்னா நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். அதுவும் வந்து நமக்கு ஒரு அப்டேட் தான். அடுத்ததா பார்த்தோம்னா இங்க வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா
இங்க பாருங்க, மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுல ஒரு சின்ன பிழை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இக்கும் அப்படிங்கறத நீங்க உள்ளேயே போட்டுக்கலாம். அதை நீங்க வெளியில போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சட்டமன்ற தொகுதிக்கும் அப்படிங்கிறத நீங்க அங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன எழுத்துப்பிழை இதா இருந்தா கூட போதும், ரொம்ப இதா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, திருப்பூவனம் என்ற பெயரும் உண்டானது. இது சரிதானுங்களா? இதன் காரணமாக அந்த மாதிரி இருக்குது. அப்படி வேற ஏதாவது தவறான தகவல்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் கூட நீங்க அங்க பாத்துக்கலாம். தவறான தகவல்கள் இருந்தா மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, மாத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு. அப்புறம் தவறுகள் இல்லைன்னா என்ன சார் பண்றது? அந்த கட்டுரையை விட்டுட்டு அடுத்த கட்டுரை போய்க்கணும், அவ்வளவுதான். மறுபடியும் ஏதாவது ஒரு கட்டுரை அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆனா நாங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு பாலாஜி அவர் அனுப்பி வச்சிருந்த அந்த கட்டுரைகள்ல ஏகப்பட்ட இது இருக்கும். இப்ப இங்க பாருங்க, சதிலீலாவதி அப்படின்னு திரைப்படம் கொடுத்துருக்கு. நம்ம விக்கிபீடியா முறைப்படி சதிலீலாவதின்னு கொடுத்துட்டு அடைப்பு குறிக்குள்ள அதனுடைய ஆங்கில பெயர் நாம கொடுப்போம். ஆனா இங்க என்ன இல்லை அப்படின்னா, ஆங்கில பெயர் இல்லை. அப்ப நீங்க தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், ஆங்கில பெயர் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இதவே நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்தி மொழியில் BV நம்பர் 1 இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சாய்ந்த எழுத்துக்கள்ல கொடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ் ஒரு படத்தினுடைய திரைப்படத்தினுடைய பெயர் வந்து சாய்ந்த எழுத்துக்கள்ல வரணும். இந்த BV நம்பர் 1 அப்படிங்கிறது நீங்க சாய்ந்த எழுத்துக்கள்ல மாத்தலாம். அது ஒரு பங்களிப்பு. அடுத்ததா இந்த ராமா சாமா பாமா இதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா சாய்ந்த எழுத்துக்கள்ல மாத்தலாம். வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா நிறைய ஒவ்வொரு கட்டுரைகளும் ஏதாவது ஒரு சில திருத்தங்கள் இருக்கலாம். அதுதான் சார் எங்களுக்கு அந்த சிறு சிறுசா இருக்கிறதா எங்களுக்கு தெரிய மாட்டேது. அதுல நிறைய வார்ப்புருக்களும் சேர்ந்து இருக்கவாசி எது இதுல மிஸ்டேக் இருக்கு, வாசிச்சு பார்த்தாலும் இதுல மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. அதனால சார் அதுதான் சார் டவுட்டா இருக்கு. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்படியாவது நம்ம அந்த 50 தொகுப்புகள் நிறைவு செய்யணும், ஆனா இது சிக்கலா இருக்கு, எழுத்து பிள்ளைகள் தேடுறது சிக்கலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், ஒவ்வொருதும் வாசிச்சாலும் இதுல பிழைகள் இருக்க மாட்டேது, இதுல என்ன பண்றது அப்படின்னு அதுதான் சார் டவுட்டா இருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கிபீடியாவில பங்களிக்கக்கூடிய பயனர்கள் மற்ற திட்டங்களை ஒப்பிடுறப்ப நிறைய பயனர்கள் பங்களிச்சுட்டே இருக்கும். நீங்க இந்த அண்மைய மாற்றங்கள் அப்படின்னு போய் பார்த்தாலே தெரியும். நாம இதுக்கு முன்னாடி போன ஒரு அண்மைய மாற்றங்கள் இப்ப நம்ம கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பங்களிப்பாளர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, ஏதாவது திருத்தங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களால அதுல பிழைகள் இல்லாம அதை திருத்திக்கிட்டு இருக்கோம். சில சமயங்கள் நம்ம எதிர்பாராம ஒரு சில கட்டுரைகள்ல பிழைகள் இருக்கத்தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. பிழைகள் இருந்தா திருத்துங்க, பிழைகள் இல்லைன்னா ஒண்ணுமே சிக்கல் இல்லை. நீங்க கட்டுரை உருவாக்கக்கூடியது அதுவே வந்து உங்களுடைய தொகுப்புகள் கணக்குல நமக்கு அது சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சொன்ன அந்த இல்லாதப்போ அந்த கட்டுரையில சேர்க்கப்படுமா சார்? இல்ல, அது சேர்க்கப்படாது. அதுல உங்களுடைய எடிட் சேர்க்கப்படாது. ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு சொன்ன அந்த மொபைல் எடிட் அது எதுவும் சிக்கலா இருக்குமா? டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றது அது எதுவும் சிக்கலா தெரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப பெரிய ஒரு ஆங்கில புலமை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. தமிழ்ல இருக்கிறத அப்படியே நம்ம அதுல கொடுத்துக்கலாம். ஓகே சார், அது பார்த்துட்டு சொல்றோம் சார். பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தி பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஆங்கிலத்தில் உள்ள முதல் எழுத்தை எப்படி தமிழில் எழுதுவது? புரியலங்க, என்ன கேக்குறீங்க? ஆங்கிலத்தில் உள்ள முதல் எழுத்தை எப்படி தமிழ் எழுதுவது? இல்ல, அதாவது இப்ப அவங்க என்னன்னா அப்பா பேர் கரெக்டா தமிழ்ல தெரிஞ்சா தமிழ் எழுத்தையே போடலாம். அப்படி இல்லாத போது அந்த ஆங்கில எழுத்த எஸ்னா ஏ இஸ் அப்படின்னு போடுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு டவுட்டா உங்க கேட்கிறேன். நல்லது, நன்றி சார். அவங்க இனிஷியல் கேட்டுட்டு இருக்காங்க. இனிஷியல் அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இதுதான் உங்களுக்கு பெயரிடல் மரபு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கத்தை கண்டிப்பா ஒரு தடவை வாட்சி பாருங்க. விக்கிபீடியா பெயரிடல் மரபு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பக்கம். இப்ப உதாரணத்துக்கு ஈவேரா பெரியார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அவரை பெரியார் அப்படிங்கிறதான் பார்த்திருப்போம், ராமசாமி அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்திருப்போம். பாருங்க, அந்த பக்கத்தை எடுத்துக்காங்க. ஹேம பாரதி தானே அந்த கேள்வி கேட்டதா? சுபலட்சுமி அப்படிங்கிற ஒரு பயனர் கேட்டுக்காங்க. இல்ல, அது ஆங்கிலத்துல உள்ள அந்த தலைப்படுத்துக்களையே சில நேரங்கள்ல நாங்க போட்டுடுவோம். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்பா பெயர் தெரியாது.
ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எம்னு இருந்தா ஏனா இம்மன்னா அப்படி போட்டே கூட நாங்க போட்டு கட்டுரைகளை வந்து வச்சிருக்கோம். அவங்க கரெக்டா குறிப்பிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினரோட அப்பாவுடைய பேர் தெரியாத நம்ம ஆங்கில டைப்புகள்ல போட வேண்டிய அவசியம் போட்டுருக்காங்க. அதாவது எம் என்கின்ற ஆங்கில எழுத்துக்கு ஈடாக ஏ இம் அப்படின்னு போட்டு புள்ளி வச்சு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புள்ளிக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் விடணும், இடைவெளி விடணும். பேர்களை கட்டுரைகளை வந்து பர்சனாலிட்டி ஆளுமை பற்றிய கட்டுரைகள் எழுதும்போது புள்ளிக்கு பிறகு ஒரு இடைவெளி விடணும். அது தட்டச்சு பயின்றவங்களுக்கு அது தெரியும். நீங்க அந்த கட்டுரைகள் எழுதும்போது புள்ளிக்கு பிறகு இடைவெளி விடாம இது பண்ணாதீங்க. உறுதியாக அந்த குறிப்பிட்ட நபருடைய அப்பா பேர் தெரிஞ்சா தமிழ்லயே தலைப்பெழுத்து போடுறது நல்லது. நன்றி சார். இந்த பக்கம் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகம் உள்ளதா இருக்கும். விக்கிபீடியா பெயரிடல் மரபு அப்படிங்கிறது நான் இதை சாட் பாக்ஸ்ல கூட போட்டுருவேன். இந்த பக்கம் நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். இதுல ஒரு கட்டுரையுடைய தலைப்பு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க கேட்டது இதுதான் ஏஆர் அப்படிங்கிறது. இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர். அதனால நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னம்னா அவங்களுடைய அப்பா பேர் தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். கிரிக்கெட் வீரர் அஸ்வினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன விஷயம் வரல. ஏன்னா அவரோட அப்பா பேர் சேர்த்து போட்டிருப்பாங்க. இப்ப இவங்களுடைய பேர் தெரிஞ்சு பாக்குறேன். பிரியா ரமணி. உங்களுடைய அப்பா பேர் எதுவும் கொடுக்கல. இங்க பாருங்க, ஆர் கெல்லி அப்படின்னு இங்க ஒரு கட்டுரை இருக்கு. இந்த ஆர் கெல்லி அப்படிங்கிறது அவங்களுடைய தந்தை பெயர் நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ஆர் அப்படின்னு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா ர ரா அப்படிங்கிறது நீங்க எதுவுமே என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா ரீ அப்படின்னு எதுவுமே நாம அதை கொடுக்க கூடாது. ஆர் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்துருக்கணும். ஆர் இப்படி கொடுத்துக்கணும். இப்ப அந்த கட்டுரையை நீங்க மொழிபெயர்க்கிறதா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த ஆர் கெல்லி அப்படின்னு நீங்க கொடுக்கறதா இருந்தா அவருடைய தலைப்பு நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா ஆர் புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு இடைவெளி விடணும். இடைவெளி கண்டிப்பான முறையில கொடுத்து ஆகணும். புள்ளிக்கு அடுத்து இடைவெளி கொடுத்துட்டு கெல்லி அப்படின்னு கொடுத்துக்கணும். இதுதான் உங்களுடைய சந்தேகம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? சரி, சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. நீச்சல்காரன். வேற விக்கி பயனர்கள் யாராவது இருந்தீங்கன்னா வேற ஏதாவது குறிப்பிட மறந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க கூட. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே முன் தோற்றம் காட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலா மாற்றங்கள் பதிவிடுகன்னு மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப அது சரி செய்யணும் என்னங்க பண்ணணும்? மாற்றங்களை பதிப்பிடுகன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து முதன்மை பக்கத்துல வந்திருக்கும். அப்ப வந்தப்பதான் அது உங்களுடைய கட்டுரை பெயர் சொல்ல முடியுமா?
கரியன் சோலா தேசிய பூங்கா சார். கரியன்ங்களா? ஆமாங்க சார். இல்ல, கரியன் அப்படிங்கிறது வேற எதுவும் வரல. கரியன் சோழன்களா? இல்ல, அப்படி எதுவும் வரல. உங்களுடைய பயனர் பெயர் சொல்லுங்க. சி யமுனா சார். எந்த கல்லூரிங்க? பாத்திமா கல்லூரி, தமிழ் துறை. இதுதான் உங்களுடைய பங்களிப்புகள். இதுல நீங்க சொல்றது எது இருக்கு? கடைசியா நான் தொகுத்து இல்ல, நீங்க இறுதியா கொடுத்திருந்ததுல அப்படி எதுவும் நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஒருவேளை அது கட்டுரை உருவாக்கி இருக்கேன், புது கட்டுரை. இதுதான் வந்திருக்கு. உங்களுடைய மணல் தோட்டில இருக்கு, அது சிக்கல் இல்லை. சரிங்க, நன்றி. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க ரெஃபரன்ஸ் சேர்க்கறதெல்லாம் பாருங்க, அதுல சிக்கல் இருக்கு பாருங்க. நீங்க காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுல சிக்கல் இருக்கு. ஆமாங்க, அது நான் மாத்துறதுக்குள்ளே மாற்றங்களை பதிவிடுவேன், இதான் தெரியாம கொடுத்துட்டேன். சிக்கல் இல்ல, நமக்கு வந்து நீங்க மணல் தொட்டில இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கலே இல்லை. என்ன அப்படின்னா, நீங்க மாற்றங்களை பதிப்பிடுறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மணல் தொட்டில தான் சேவ் ஆகும். நீங்க நகர்த்தாத வரைக்கும் நீங்க எத்தனை முறை வேணாலும் இதை நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம், சிக்கலே இல்லை. எனக்கு என்ன ஒரு சின்ன இது மட்டும், நீங்க வந்து இதுல இவ்வளவு வார்த்தைகள் எல்லாத்தையுமே மொத்தமா கொடுத்துட்டு நீங்க மொத்தமா தமிழ் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு சிறிய அயற்சி வந்துடும். நீங்க இந்த போல மாத்த வேணாம். நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, முதல் பத்தியை மட்டும் அதுல ஒரு 5 வரி மட்டும் ஆங்கில விக்கிபீடியால இருந்து காப்பி பண்ணி உங்களோட மணல் தொட்டில போட்டுக்கோங்க. அந்த 5 வரியை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தமிழ் படுத்துங்க. அடுத்ததா 5 வரி இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா. நீங்க இப்படி கொண்டு வந்து போட்டுட்டீங்கன்னா இது என்ன இவ்வளவு பெரிய கட்டுரையா இருக்கு, நம்ம என்னைக்கு இதை மொழி மாற்றம் செய்ய அப்படிங்கிற ஒரு அயற்சி வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால அது போல செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் மட்டும். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? இருந்தா கேட்கலாம், இல்லை நம்ம நிறைவு செஞ்சலாம். மணி கூடுதலாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்போதுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டவுட் கேட்கறது தான் இதா இருக்கு. அப்படி கேட்கிறப்ப சார் சொல்லியிருந்த மாதிரியும் ஒரு பயனர் கேட்கக்கூடிய சந்தேகம் நமக்கும் பயன்படலாம். அது இன்னொருத்தவங்க கேட்டது நமக்கு எதுக்கு அப்படின்னு மற்றவங்க நினைக்கவாங்க. அவங்க என்ன சந்தேகம் கேட்டிருக்காங்க, எந்த கட்டுரை தொடர்பாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மற்ற பயனர்களும் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா நமக்கும் அது பயனுள்ளதா இருக்கலாம். விக்கிபீடியால செய்யக்கூடிய ஒவ்வொரு தொகுப்புகளுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நிறைய கத்துக் கொடுத்துட்டே இருக்கும். நன்றிங்க. என்னுடைய உரையை வேற யாருக்காவது சந்தேகம்? ஹலோ ஸ்ரீதர் சார். சொல்லுங்க. மூர்த்தி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மூர்த்தி பேசுறேன். கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். கேக்குது சார். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிடலான்னு பாக்குறேன். தாராளமா சார். ஹலோ சார் கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசலாம். சரிங்க. இப்போ பெரும்பாலான விக்கிபீடியர்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதை வந்து எல்லாரும் மாணவர்கள் புரிஞ்சுக்கின்னு அதை அவாய்ட் பண்றது கத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு நபரை பத்திய கட்டுரையை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாக்கியத்துக்கு வாக்கியமா டிரான்ஸ்லேட் பண்றோம். வாக்கியத்துக்கு வாக்கியமா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கே அறியாம நீங்க கட்டுரையை மொத்தம் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, இவர்ன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டுரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 20 முறையாவது இவர்ன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிடும். அதை நம்ம படிச்சு கட்டுரையை மொத்தம் மொழிபெயர்த்துட்டு அப்லோட் பண்ணிட்டு படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு முறை படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இவர் இத்தனாம் தேதி பிறந்தார், இவர் இந்த ஊர்ல படிச்சார், இவர் இந்த கல்லூரியில முதுகலை பட்டம் படித்தார், இவர் இந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணிபுரிகிறார், இவர் சென்னையை சேர்ந்தவர். இப்படி வெறும் இவர்னே வருது நிறைய கட்டுரைகள்ல. நான் உட்பட என்னுடைய தொடக்க கால கட்டுரைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இவர் இருக்கும். அது நம்மள தவிர்க்க முடியாம வந்துடுது. ஆக நம்ம ஒரு பத்திய டிரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல பாருங்க, நம்ம கண்டினியூட்டி இருக்கணும். இணைப்பு சொற்களை போட்டு அதிகபட்சமா இந்த இவரை எடுக்கணும். பெரும்பாலான விக்கிபீடியா கட்டுரை எழுதும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவசரமா டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஏத்திட்டு போயிடுறோம். ஆனா படிச்சு பார்க்கணும். ஒரு முறை படிச்சு பார்த்தோம்னா நமக்கே சோர்வு வருது, நிறைய இவர் வரும். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கட்டுரையுமே பாத்தீங்கன்னா, இவர் ஒரு இந்திய எழுத்தாளர், இவர் ஒரு பெண்ணியவாதி, இவர் பதிப்பாசிரியர், இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர், இவர் வந்து இங்க போனாரு, இவர் இங்க பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி இவர்னே வரும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2 சென்டென்ஸ் ஒன்னா சேர்த்துக்கலாம். சில இடத்துல இவர் போடலாம், சில இடத்துல அவர் பேரையே யூஸ் பண்ணலாம். ஆக அந்த சலிப்பு வராத மாதிரி பாத்துக்கணும். இதை பண்ணிட்டோம்னா நம்ம கட்டுரை இன்னும் கொஞ்சம் தரமான கட்டுரையா தெரியும். இப்போதைக்கு இது சொன்னா போதும்னு நினைக்கிறேன். நன்றி சார். இப்ப சார் சொல்லி பார்த்தா இந்த கட்டுரையில இருக்கிறது பாருங்க. இங்க முதலாவது இருக்கக்கூடிய இடத்துக்கு மன்னிக்கணும், நான் பேசுறது வேற யாராவது இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல மறுபடியும் நம்ம போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிருக்கோம். என்னுடைய நினைவுதான் பேசுறேன். தவிர்க்க முடியாத இடத்துல போடலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நீங்க சரி. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா கமலா சத்யநாதன் போட்டிருக்கோம். மறுபடியும் இங்க இவர் போட வேணாம் அப்படிங்கறதுதான் சார் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, கமலா சத்யநாதன் 1980 பிறந்தார். இவரது இயற்பெயர் கண்ணா ரத்னம் கிருஷ்ணமா ஆகும். மறுபடியும் இவர் ஹோம் ஸ்கூல்ட் அண்ட் லேட்டர் அட்டெண்டட் நோபல் காலேஜ். இங்க உள்ள தமிழாக்கம் பார்த்தோம்னா அவ்வளவு மோசமான ஒரு தமிழாக்கமா இங்க இருக்கு பாருங்க. அவள் சொன்னால் வீட்டில் பள்ளிக்கூடம் பின்னர் கலந்து நோபல் கல்லூரி இப்படி இருக்கு. சரியா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, she was home schooled, பள்ளியில் இவர் வீட்டு பள்ளியில் பயின்றார் அப்படிங்கிறதான். இப்ப இங்க மறுபடியும் இங்க இவர் அப்படிங்கிறத போட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இவருங்கிறத தவிர்க்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வாக்கியத்தை முற்று பெறாம தொடங்க வச்சுட்டு ஒரு இணைப்பு சொற்கள் ஏதேனும் ஒரு இணைப்பு சொற்களை பயன்படுத்திட்டு அதை முழுவதும் அப்படியே தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொடக்கத்திலே நான் சொல்லி இந்த மாதிரி முழுக்க இயந்திர மொழிபெயர்ப்ப சார்ந்திருக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். அதற்கான முக்கிய காரணம் இதுதான். இந்த பத்தியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு சான்றா நமக்கு இருக்கும். எப்படி இருக்கும்னா, இவர் வீட்டு பள்ளியில் பயின்றார் மற்றும்
நோபல் கல்லூரியில் சேர்ந்தார் அப்படின்னு வந்து கிராஜுவேட்டிங் வித் BA இன் 1898. சமஸ்கிருதம் மற்றும் இந்திய இலக்கியம் பயின்ற பிறகு இவர் நோபல் கல்லூரியில் சேர்ந்து ஆங்கில இளங்கலை இலக்கியம் பயின்றார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் நமக்கு வந்திருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வாக்கிய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முற்றிலும் மாறா மிக மோசமான ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னம்னா எந்திரம் அவ்வளவுதான் ஆங்கிலத்தை வந்து தமிழா வந்து மாற்றி கொடுக்க முடிஞ்சிருக்கு. நாம பங்களிக்க அந்த சரியான வார்த்தைகளை அது கூகுளும் தன்னைத்தானே வந்து மேம்படுத்திக்கிற வசதியா இருக்கும். இப்ப யாராவது கூகுள் கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்தினீங்கன்னா இதை காப்பி பண்ணி உங்களுடைய மணல் தொட்டியில சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அதோட லிங்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குழுவுல வந்து என்னுடைய மணல் தொட்டியில கட்டுரை இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய இணைப்பையும் நீங்க கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய மணல் தொட்டி போயிட்டீங்கன்னா ரெண்டு டிவைஸ் இருக்கா? ரெண்டு டிவைஸ் ஆன்ல இருக்கா? எக்கோ அடிக்கிறது காரணம் அதுவா இருக்கலாம். ஒரு டிவைஸ்ல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு இப்ப பிரச்சனை இல்லைங்களா? இப்பயும் கேக்குது. என்னோட டிவைஸ்ல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிவைஸ் தான் வச்சுக்கோங்க. வேற யாரோ ஒருத்தவங்க வந்து லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. வேற யாரோ லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க மணல் தொட்டியில நீ என்னோட மணல் தொட்டியில நான் கட்டுரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த URL இருக்கு பாத்தீங்களா? இந்த URL-ஐயும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பயனர்களால எளிமையா பார்க்க முடியும். நன்றிங்க. நேரம் ரொம்ப கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அருள் மைக்கேல் செல்வியம்மா, என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். வேற பயனர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். நன்றி. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஸ்ரீதர். கல்லூரி சார்பா யாராவது இருக்கிறீங்களா? அம்மா இருக்கீங்களாம்மா? ஏன்னா மாணவர்கள் கேட்கிற மாதிரி தெரியல. வாட்ஸ்அப் தான் கேட்பாங்க. யமுனா, நீ இவ்வளவு மொழிபெயர்க்க வேண்டாம். சொல்லுங்க சார். இல்ல யமுனா வந்து மிகப்பெரிய கட்டுரையை எடுத்து வச்சிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாகும். அது முதல்ல சின்ன கட்டுரையா போடும். சரிங்க சார். மாணவர்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணினாலும் சரி, கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் சரி, நம்ம தமிழ் மொழி மட்டுமே ஒரு 60% கூட சரியான மொழிபெயர்ப்பா இருக்காது. அதனால முழுக்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போடாதீங்க, கண்டென்ட் டிரான்ஸ்லேட்டும் பண்ணி போடாதீங்க. ஏன்னா 60% மேல சரியா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழ் மொழி வந்து மிக மிக நுட்பமான மொழி. அதுல இருக்கக்கூடிய அத்தனை அழகும் வந்து இயந்திரத்தால மொழிபெயர்க்க வேர்ட்ல போட்டுக்கலாம் அல்லது மணல் தொட்டியில போட்டுன்னு அதுக்கு அப்புறமா பொருள் மாறாம நம்ம ஒரு விக்கிபீடியர்கள் தான். அது வந்து 100% சரியானது, அதே போலதான் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுடுங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும். அது பெரிய சென்டென்ஸா இருந்தா நீயும் பெரிய சென்டென்ஸா எழுதணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆங்கிலத்துல ஒரே சென்டென்ஸை நீங்க உடைச்சு சின்னதா 3 சென்டென்ஸா கூட எழுதலாம். பொருள் மாறக்கூடாது. ஆங்கிலத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா அவர் வந்து வரிசையா போட்டுருவாங்க. இந்த ஊர்ல பிறந்தார், இந்த பள்ளியில படிச்சார், இப்படி அவருடைய இளமை பருவம் முடிஞ்சதுன்னு ஒரே சென்டென்ஸ்ல இருக்கும். நம்ம அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சின்னதா எழுதலாம். சின்ன வார்த்தைகளா எழுதினா போதும். இவர் வந்து இந்த ஊர்ல இவர் ஒரு இலக்கியவாதி,
இவர் இந்த இத்தனாம் தேதி பிறந்தாரு, இவர் இந்த ஸ்கூல்ல படிச்சாரு. ஆக சின்ன சின்ன வாக்கியங்களா பண்ணினா நமக்கு கட்டுரையில ஒரு தெளிவு கிடைக்கும். நாம கடமைக்காக பண்ணல, நம்ம அதுல இருந்து அறிவையும் கத்துக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வரும். ஆக விக்கிபீடியாவுடைய முக்கியமான கான்செப்ட், விக்கிபீடியால ஒரு கட்டுரை வந்துருச்சுன்னா அதை நாம எப்படி வேணாலையும் பயன்படுத்தலாம். ஆங்கிலத்துல இருக்கிறது அப்படியே பயன்படுத்தணும்ன்ற எண்ணம் யாரும் அது இதுதான் பிக்சடுன்னு வச்சுக்காதீங்க. அதுல இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் நம்ம தமிழ்ல எடுத்துட்டு வரணும். அது ஆங்கிலத்துல முதல் பத்தியில முதல் வரியில இந்த வருஷம் இருக்குது அதே மாதிரிதான் நம்ம எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி, நம்ம தமிழ் அழகுக்கு தகுந்த மாதிரி அந்த பத்தியில நீ கடைசி வார்த்தையாவும் எழுதலாம், முதல்லயும் எழுதலாம், இல்ல அது தனியா அடுத்த பத்திக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு புது பத்தியா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாம் பயந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் ஆங்கிலத்துல கட்டுரையில இருக்கக்கூடிய முதல் வரி இருக்குதுனாக்கா அந்த முதல் வரியில இருக்கிற பாயிண்ட் அப்படியே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல எழுதுறீங்க, அது ஒரு பத்தியாவே வருது. அப்படி அவசியம் கிடையாது. சின்ன சின்னதா, ஏன்னா நம்ம சொல்றது என்ன சொல்றோம், 10ஆம் வகுப்பு மாணவர்களை மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்றோம். அவங்க படிக்கிறதா புரியணும். அதுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இது கட்டற்ற ஒரு பயன்பாடு. இதை நம்ம இப்படித்தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாதுலாம் கிடையாது. இலக்கண பிழை இல்லாம, பொருட்பிழை இல்லாம, உன்னுடைய ஸ்டைல் உனக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அதே போல சின்ன சின்ன வாக்கியங்களா. ஆங்கில கட்டுரையில வெறும் 4 பத்தி தான் சார் இருக்குது, என்னால 10 பத்தி எழுத முடியும்னா தாராளமா நான் பிரிச்சு தனித்தனியா தலைப்பு போட்டு பத்திகளை எழுதலாம். அதே மாதிரிதான் எழுதணும்னு நமக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. பொருள் கரெக்டா பார்த்து எழுதணும். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்லயோ கண்டென்ட் டிரான்ஸ்லேட்லயோ போட்டீங்கன்னா பிளான்ட்ன்ற ஒரு வார்த்தை அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா தாவரமா இருக்கும். நீ தாவர கட்டுரையே எழுதி நிற்பீங்க, ஆனா அது என்ன சொல்லுன்னு சொன்னா ஆலைன்னு சொல்லும். நம்ம அதை கவனிக்காத போட்டோம்னாக்கா இது என்னது புதுசா ஆலைன்னு ஒரு வார்த்தை வருது, அப்போ கட்டுரையுடைய பொருளே முழுக்க சிதைஞ்சிடும். அதனால இப்ப நம்ம தொடக்க நிலையில இருக்கிறதுனால மிகப்பெரிய கட்டுரைகளையோ அதிகமா கலைச்சொற்கள் இருக்கக்கூடிய கட்டுரைகளோ தேர்ந்தெடுக்காதீங்க. அதெல்லாம் நம்ம நல்ல பிராக்டிஸ் ஆயிட்டு தெளிவாயிட்டோம்னாக்கா அதுக்கு அப்புறமா நம்ம பயன்படுத்தணும்னாக்கா அந்த கட்டுரையில யாரும் கை வைக்க மாட்டாங்க, சரியான கட்டுரையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, சின்ன சின்ன கட்டுரை, ஒரு 10 லைன் இருக்கிற கட்டுரை, ஒரு 15 லைன் இருக்கக்கூடிய கட்டுரை, அதை செலக்ட் பண்ணீங்க. அதிகமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தேவையில்லை. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருந்தா நீங்க போய் தேடணும், அதுக்கு உரிய சரியான சொல்லு எங்கன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம் எல்லாம் நம்ம எப்ப படணும்னு கேட்டீங்கன்னா, விக்கிபீடியாவில ஒரு கட்டுரை எப்படி எழுதுறது அப்படின்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாயிட்டதுக்கு அப்புறமா நம்ம கலைச்சொற்களை வச்சு கட்டுரை எழுதலாம், புது கட்டுரைகளை உருவாக்கலாம். ஆக முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சின்ன கட்டுரைகளா செலக்ட் பண்ணீங்க. அந்த கட்டுரையினுடைய தலைப்பை பத்தி நம்மளுக்கு முழுக்க எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுல சொல்லிட்டாங்களேன்றதுக்கு ஆங்கில கட்டுரையில இந்த வரி இருக்குது, இதை எப்படியாவது நம்ம உள்ள தள்ளிடணும் அப்படின்ற எண்ணம் வேணாம். அந்த வரி உங்களுக்கு புரியலையா, எழுதாதீங்க. ஏன்னா நீங்க இன்னொருத்தருக்கு பாடம் சொல்றீங்க, ஒருத்தருக்கு இல்ல, உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்க அந்த பாடத்தை நடத்துறீங்கன்னு அர்த்தம். ஆக நீங்க தெளிவில்லாம அந்த வார்த்தையை உள்ள போடக்கூடாது, அந்த சென்டென்ஸை போடக்கூடாது. நம்ம தெளிவாயிட்டோம்னா அதை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த கட்டுரையை அந்த கட்டுரையில அந்த வரியை நம்ம போடணும். இல்லைன்னா போடவே போடாது, விட்டுருங்க. ஐயோ ஆங்கில கட்டுரையில இருக்குது நான் போடா விட்டுட்டேன், அவங்க யாரும் கேட்க போறது இல்லை. அதுல சப்ஜெக்ட் அதுல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நம்ம தெரியாது இருந்தா கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு தெளிவாகுதோ அந்த சென்டென்ஸை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ள போடுங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ், சின்ன கட்டுரையை சொல்றாங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா போதும் அப்படின்றதுக்கு எங்கள் ஊரின் பெயர் சேலம் அப்படின்னு மட்டும் எழுதி ஒரு கட்டுரையை உருவாக்க கூடாது. அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அப்ப அந்த கட்டுரை முக்கியத்துவம் பெறும். சேலம் எங்க ஊரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி என்பவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் எங்க ஊர்ல பிறந்தாரு அப்படின் போது அந்த கட்டுரை ஒரு முக்கிய கட்டுரையா மாறிடும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊரை பத்தி எழுதுறேன்னாக்கா அந்த ஊர்ல எங்க ஸ்கூலை பத்தி எழுதுறேன் அப்படின்னா எங்க ஸ்கூல் பேர் இது, எங்க ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் இருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் வகுப்புகள் இருக்குது, காலையில 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது, மத்தியானம் 5:30 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டு முடிக்கிறாங்க. இதுல எந்த முக்கியத்துவமும் கிடையாது, இதுல எந்த குறிப்பிடத்தக்கமையும் கிடையாது. அதே அந்த ஸ்கூல்ல விவேகானந்தர் படிச்சாரு, அவர் உலக புகழ் பெற்றார் அப்படின்னு வந்தா அந்த ஸ்கூல் முக்கியத்துவம் பெற்றுடும். நீங்க முக்கியமான கட்டுரையை எழுதிட்டீங்கன்னு அர்த்தமாகும். ஆக எல்லா ஊருக்கும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய புள்ளி கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட உள்ள சேர்க்கிற மாதிரி இருந்தா அது ஒரு முக்கியமான கட்டுரை. அந்த மாதிரி கட்டுரை நம்ம எழுதலாம். வேற ஏதாவது
சந்தேகம் இருந்தா என்ன கேட்கலாம். ஸ்ரீதா லைன்ல இருக்கீங்களா? இருக்கு சார். சார் சொன்னதுல ஒரே ஒரு அப்டேட் மட்டும். உப தலைப்புகள் வந்து இப்ப ஆங்கிலத்துல இருக்கிறத நீங்க நிறைய உப தலைப்புகளாகவும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி உப தலைப்புகள் கொடுக்குறப்போ கொஞ்சம் பொருத்தமானதா கொடுங்க. நீங்க வாட்டில அந்த மிக அற்புதமான காடு அப்படிங்கறதெல்லாம் எதுவும் சேர்த்துற வேணாம். ஏன்னா ஒரு பயிற்சியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கட்டுரை உருவாக்க சொன்னப்போ அவங்களுடைய சொந்த கட்டுரைகள் நிறைய கட்டுரைகள் உருவாக்கிட்டாங்க. கட்டுரை தலைப்புகளுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே ஏதோ உப தலைப்புகளுக்கும் கொடுத்துருங்க. அடுத்ததா ஊரை பற்றி எழுதுறப்ப நமக்கு நிறைய கட்டுரைகள் ஊர் பற்றிய கட்டுரைகள் இருக்கு விக்கிபீடியால. அதை வாசிச்சு பார்த்தாலே எது போல ஒரு கட்டுரை உருவாக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு கட்டுரை உருவாக்குறீங்கன்னா அது தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை வாசிச்சு பாத்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம கட்டுரை உருவாக்கணும். அவர் சொன்னதுலப்ப சில இணைப்பு பிரச்சனைனால அவருடைய வாய்ஸ் உங்களுக்கு சரியா கேட்காம போயிருக்கும். நான் சொன்னதே மறுபடியும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. என்னன்னா, எந்திர மொழிபெயர்ப்பை முழுவதும் சார்ந்திருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரிங்களா? சோ அதை மறுபடியும் சொல்றோம். கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் டூல் பயன்படுத்துறப்ப மொத்தமா எந்திர மொழிபெயர்ப்பை சார்ந்திருக்காதீங்க. நன்றி. கூடுதலாவே 2 மணி நேரத்துக்கு கூடுதலாவே போயிடுச்சு. நிகழ்ச்சியை தாராளமா நிறைவு செஞ்சிடலாம். கல்லூரி தரப்புல யாராவது இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிருங்க. வேற பயனர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். நன்றி. கருத்தினை பகிர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி என்ற ஒற்றை சொல்லிற்கு மாற்று சொல் இல்லை. நன்றியுரை நல்க வருகிறார் எம் தோழி தமிழரசி. அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ என்ற என்னுடைய முண்டாசு கவிக்கு என்னுடைய முதல் வணக்கம். தனமும் இன்பம் வேண்டும், தரணியிலே பொறுமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். இந்நிகழ்ச்சியின் இறைவனோடு ஒன்றச் செய்த தோழி ஜே மெர்சி கிரேஸுக்கு நன்றி. நனைந்து வரவேற்பதை விட வேறென்ன பெரியதாக தந்துவிட முடியும் ஏங்கி தவித்த மலைக்கு. தன்னுடைய வரவேற்பு உரையால் எங்களை மலையில் நனைத்த தோழி யோகலட்சுமிக்கு நன்றி. மலர்களை தொடுத்தால்தான் மாலையாக்க முடியும். மாலையாக மாறுவதற்கு துணையாக நிற்பது ஒரு நூல். இந்நிகழ்ச்சியின் சிறந்த நூலாக இருந்து தொடுத்து மாலையாக்கிய நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் தோழி சுபலட்சுமிக்கு நன்றி. பிறரது சொற்களில் இருந்து ஏதாவது நீ கற்க நேர்ந்தால் அந்த அனுபவத்தை நீ ஏற்கனவே பெற்றுள்ளாய் என்பதை தெரிந்து கொள். ஏனெனில் அனுபவம்தான் ஒரே ஆசிரியர் என்ற சுவாமி விவேகானந்தரின் வரிக்கு மிகவும் பொருத்தமானவர் சிறப்பு விருந்தினர் ஐயா திரு ஸ்ரீதர் அவர்கள். ஒரு ஆசிரியர், விக்கிபீடியனும் கூட. விக்கிபீடியா 5 விசுவல் எடிட், கண்டென்ட் டிரான்ஸ்லேட் டூல், திறன்பேசி மூலம் தொகுப்புகள் என்னும் தலைப்பில் சிறந்த முறையில் கருத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைத்துலக பொங்கு தமிழ் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியின் பேராசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றி. மேலும் என்னுடன் பங்களிக்கும் சக தோழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உளியால் செதுக்கினாலும் வலியை தாங்குவோமே தவிர மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். என் உயிர் கடைசி மூச்சு உள்ளவரை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியுரை நல்கிய தோழிக்கு நன்றி. இன்றைய அமர்வு இனிதே நிறைவுற்றது. அடுத்த அமர்வு நிறைவு அமர்வு. மீண்டும் இணையலாம்.